பரிதாபங்கள் பாக்குற மாதிரி வேற இருக்குது. வாய்ஸ் பேசு. வேற பரிதாபங்கள் யாராவது பாக்குற மாதிரி. ஏய் இவன் நல்லா பண்றான்டா. இவன் உண்மையாலுமே எக்ஸாக்டா பண்ணான்டா. சரி இல்ல இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம். உனக்கு உண்மையிலே வேற வாய்ஸ் தெரியுமா இல்ல இவன் கமல் ஃபேன் அதனாலதான் பிடிக்கிறான் தெரியாதா? ப்ரோ இல்ல ப்ரோ எல்லாம் முக்காவாசி வாய்ஸ் தெரியும் ப்ரோ. அப்படியா? ரஜினி அப்படியா? இல்ல சும்மா voice இல்ல பேசு. இல்ல இல்ல ரஜினி இல்ல இல்ல ரஜினி ரஜினியா வராது, ரஜினி வர அந்த ஃப்ளோ வராது. ஏன்னா கொஞ்சம் கடகடன் சரி பேசுவான். சரி எஸ்டிஆர் சரி எஸ்டிஆர் ரஜினி விக்ரம் மாதிரி ஃப்ளோ பேசுவான் bro. வராதுடா. விக்ரமா விக்ரம் மாதிரி பேசு. பேசு பேசு. விக்ரம் எப்படி பேசுவாங்க கூட எனக்கு ஞாபகம் விக்ரம் இல்ல. ஒரு 3 படம் பேசுவேன். மூணு படம். சாமி பேசு படம், பேசு. பிதாமகனே. சாமி பேசுறா. போலீஸ்காரன் திமிரு இருக்கிறான். பப்ளிக் எவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி போறேன் நான் போலீஸ்ல பொறுக்கி. இது லைட்டா கொஞ்சம் இதுதான் இருக்குது. சரி வேற ஏதாவது வேற ஏதாவது இல்ல இல்ல விட்றா இல்ல நல்லாதான் இருக்கு. விக்ரம் வாய்ஸ் என்னடா இல்ல நல்லாதான் இருக்கு. விக்ரம் வாய்ஸோட இது நல்லா இருக்கு. டேய் இருமா, கம்முனு இரு. வேற யாரு பண்ணுவீங்களா? இந்த பிதாமகன் விக்ரம் பண்ணிட்டா அவன் பிரியங்கா மோகன் வாய்ஸ் கேட்டான்டா. பிதாமகன் இல்லடா. பிரியங்கா மோகன் வயசா அதெல்லாம் நமக்கு வராது ப்ரோ. சரி ஆனா யாரு பேசுறான்னு சொல்லு. பிரணவா பேசுறான். பிரணவ் தான். பிரணவ் நீ அடுத்து பிதாமகன் ஸ்டார்ட் பண்ணு பிரணவ். ஏய் இதுக்கு பேர் வாய்ஸ் நிறுத்துறா டேய். இது கேட்டது யார்? ரேவந்தா. டேய் உனக்கு எவ்வளவு வன்மம் இருக்கணும். அதாவது இவன் ஆரம்பத்திலே சாமிக்கே செருப்பால் அடிக்கிறவன கம்முனு வேற ஆக்டர் வாய்ஸ் வேற ஏதாவது போ. சரி வேற பிரணவ் பிதாமகன் இன்னொரு வாட்டி பேசுறேன் எல்லாமே கேட்கும். கிருத்தி செட்டிக்குமான ஏட் ஸ்பேஸ் ஓட்டு அலெக்ஸ் கம்முனு கேட்க முடியலடா. என்ன ரகுவரன் பேஸ்டா? ரகுவரன் பிதாமகன் பேசிட்டு அப்புறம் போடா. ப்ரோ கிரிஞ்சு பண்ணாத ப்ரோ. யார் ஆட்டோ ஓட்டுறது? இருங்க ப்ரோ கம்மனு ப்ரோ. ஓனா பேசுறேன். சொல்லு. சிஎம் பதனே அவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எத்தனை மாலைகள், எத்தனை மரியாதை, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உக்காந்துனா தெரியும். எடுத்தவா கவுத்தவான் பண்ணக்கூடாது. ரேவந்துக்கு நல்லா பேசுறது பிரணவ். ஆட்டோ ஓட்டுறது இல்ல நான் அதான் யோசிச்சேன். ரகுவரன் வாய்ஸ்னாலே ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிடணும். பாஷா பேசுவான்டா. இர்ற பாஷா பேசுவான்டா. பிரணவ் பாஷா ஸ்பேஸ் கலகுதேராவது சொல்லு. இர்ற பாஷா பேசுற பிரணவ். டேய் உன்னை மிமிக்ரி தான்டா பண்ண சொன்னேன். பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்தேதான். ஏய் பண்ணட்டும்டா. சரி இவனே பிரணவ் வேற யாரு? கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். அந்த நீங்களும் வரலாம் ஒரு. சரி இது ட்ரை பண்ணு. நீங்களும் வரல ஒரு கோடி சூர்யா நல்லா இருக்கு. பண்ணு ப்ரோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணா தப்பா இருந்துக்காது. அது வரல நான் கொஞ்சம் வணக்கம். மாற்றம் ஒன்று மாறாதது. உங்கள் கேள்வி நான் சூர்யா. அவரோட நல்லா தாண்டா பேசுறேன். ஆனா அவரோட நல்லா பேசக்கூடாது. மிமிக்ரி அவர மாதிரி பேசுறதுதான் மிமிக்ரி. இல்ல அதான் சொன்னேன். நான் கொஞ்சம் லைட்டா தான் வரும். இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. வீட்டு கணேஷ் விக்கிறவங்க கவுண்டர் வச்சு நாங்க இழுச்சு வாங்கலா. நான் அடிப்பேன்டா. அப்ப நீங்க திரும்பி கவுண்டர் அடிக்கணும்டா. அப்ப கம்முன்னு நான் அடிக்கும் போது சொல்லு. இல்ல விக்ரம் நிறைய பேர் புடிச்சுதான் சொன்னாங்க நேர்ல பேசும்போது. ஐ மீன் சரி பிரணவ் நண்பர் பேசுறா நண்பர். வீட்டு மரல ஆனா காட்டு மரம் அதே தனியா இல்ல ஒரு ஆம கூட்டமே இருக்கு. வாய்ஸ் பேசனா வாய்ஸ் மட்டும் பேசு. இல்ல ஆமா சாரி அஜித் வாய்ஸ் சில டைம் ரேவந்தே பண்ணுவான். உண்மையில ஏன்டா கலாய்க்கிறீங்க? உண்மையில ப்ரோ நான் சீரியஸா மிமிக்ரி தான் பண்ணேன். என்ன செல்லம் அண்ணே பாடு அண்ணே என்னண்ணே டேய் ஆளால ஒரு மாடலே சொல்ல பேசுறேன். சரி விடு. ஒரே நிமிஷம்டா. பிரணவ் கலெக்டர் வயிறு எரியுது சொல்லுடா. ஏலே கலெக்டரே
அப்பா வயிறு எரியுதுல. எனக்கு காது வலிக்குதுடா. வரல 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 செட் நான் வேணும்னதான் அப்படி ட்ரை பண்ணாம மாதிரி தான் நான் பண்ணது. சரி டேய் ஒரு நிமிஷம் இல்ல இதுல மாரல் ஆஃப் த தான். சரி ரிசல்ட் என்ன தெரியுமா பிரணவ, நீ கமல் தானே கரெக்ட், பக்காவா இருக்கடா சத்தியமா. கமல் தான், நீ கமல் ஃபேன். இல்ல கமல் கன்னிடா நீ. இன்னொரு step, அந்த சரி டேய் 10 இல்ல கமல் தசாவதாரம். அதுவும் நான் இல்ல பேசுறேன். ஒரு நிமிஷம் தசாவதாரம் பேசு. எந்த கேரக்டர்னு சொல்லுங்க ஆளாளுக்கு. இல்ல கமலாவே பேசு, அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கமல் பேசு. ஏண்டி அப்பாரா இல்லடா அந்த அந்த தெலுங்காரன் பேச. பல்ராம் எடுக்கு. உன்னோட அந்த இல்ல அந்த டைலாக் பேசுற தம்பி தெலுங்கானா. அலெக்ஸ் நீ மட்டும் தான்டா பேசிக்கிட்டு இருக்க, அவன பேச விடுறா, அவனுக்கு தெரியும்டா. சொல்லணும் தான்டா. இல்ல அலெக்ஸ் லஷ்கர் தய்பா அல் கைதா சம்மடா வர்றவனுக்கு பாரு அமரகான்ஸ் வந்தா முட்டல தட்ட தட்டுவான். கிருஷ்ணவேணி கேள்வி செம்மையா இருக்கும், பேசுற கேள்வி செம்மையா இருக்கும். இந்த ராஜா ஏதோ ஏய் இவன் கமல் ரசிச்சிருக்கான்டா. கமல் ஃபேன். கமல் பிரணவ் கமல் கன்னி. டேய் இல்லடா அந்த ஜெயின் ரோபோட் இருக்குமே ஒருத்தன் இருக்கிற டாலா இருப்பானே முஸ்லிம். காலிஃபுல்லா லாரி காரை எடுத்துட்டு போயிட்டான். அடிச்சுட்டு போயிட்டு சார். லாரியா காரா? லாரி சார் லாரி கார் அடிச்சுட்டு போயிட்டு சார். சரியா இருக்கு. சரி நீ என்ன பண்ற? இல்ல நீ ஒரிஜினல் கமல் அந்த வாய்ஸ்ல வந்துட்டு எந்த ஒரு டே கமலியை திட்டு. ஒரே நிமிஷம் பிரணவ் கமல் வாய்ஸ்ல கமலை திட்டு. கடைசியா என்ன சொல்லிட்டு போற? போங்கடா போய் புள்ள குட்டிய படிக்க வச்சுட்டு போங்க சொல்லிட்டு போ. இல்ல நீ அது சொல்லு, நான் முடிச்சிடறேன். நான் டோன் எடுக்கிறேன், நீ சொல்லு. டேய் ஒரு நிமிஷம், நீ என்ன பண்ற? கிளைமாக்ஸ் தேவர்மன் கிளைமாக்ஸா? அது அவ்வளவு வராது. அப்படி ஒரு படம் வந்தா கூட தெரியாதுல்ல. நீ தலைவர் அதெல்லாம் தெரியும் ப்ரோ. அது கிளைமாக்ஸ் இல்ல. சரா இன்னும் இந்த அந்த பூராகம் பேச. அலெக்ஸ் நீ கலர் வாய்ஸ்ல பேசு. டேய் ஆனா டேய் கோய் கரெக்ட்டா ப்ரோ. ஏன் ப்ரோ பூராகம் பேசா அந்த கருப்பர் மணி. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றது அப்படியே பண்ணு. இப்ப நான் தான் கிங்கு, நான் வச்சதுதான் ரூல்ஸ். அந்த டைலாக் இருக்கும்ல ஜெயிலர், அது அப்படியே கமல் வாய்ஸ்ல பேசு. கமல் வாய்ஸ்ல இங்க நான் தான் கிங்கு, நான் வச்சதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என்பது நான் தான் சொல்ல வேண்டும், நீங்கள் சொல்வது கூட. ஏனென்றால் அதுதான் நான் என்பது எனக்கு பெருமையாக நான் சொல்லுவேன். இதுதான் நான். நான் ஒன்று நண்பர் மெண்டலான் மாதிரிகள். ஆனா நம்ம கமலை கலாய்க்கிறோம்னு தெரியாம கீழே கமல் ஃபேன்ஸ் யாராவது இந்த ட்ரிபியூட்னு நினைச்சுப்பாங்கடா. தெரிகிறத அவனுங்க அந்த அளவுக்கு வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்கடா. ஆனா இல்ல பிரணவ் என்ன இல்ல பிரணவ் என்ன அப்ப எப்படின்னு ஆனா கமல் வந்தா எப்படின்னா 107 பேர் இருப்பாங்க, ஒரு 20 பேரும் 15 பேரும் இருப்பாங்க. ஃபேன் பேஸ் எமோஷனல் அட்டாக் பண்ணிட்டான். டோட்டல் டேமேஜ். இன்னைக்கு ஒரு பிக்கு பார்த்த தலைகையா போடுறது, அது அல்டிமேட்டா இருக்கு. அதான் அந்த பிரதீப் இது அது வெயிட்டா இருக்கு. இதான் இப்ப கமல் வந்துட்டு கமலை புச்சுக்கிட்டான். கமலை புச்சு இன்னைக்கு நைட் வந்து அவன் கிட்ட வந்து பேசி இன்னைக்கு நைட் அவன் வாய்ஸ வீட்டு கணேஷ் வாய்ஸ் ஆக்குறாருக்கும் விட மாட்டான். கமல் வந்துட்டு பாலையா கிட்ட போய் பேசுறாரு ஒரு ஸ்டண்ட். சொல் பாலையா బాలయ్య బాగున్నారా? ఎందుకు వాగడు? ஆனா எப்படி பேசுதுன்னு தெரியல. தெலுங்குல தமிழ்ல பேசுற தமிழ் பாலையா மாதிரி தமிழ்ல பேசுறா. நீங்கள் உங்கள் படம் எடுக்கும் முறை எங்களுக்கும் பிடிக்கவில்லை, மக்களுக்கும் பிடிக்கவில்லை. பறந்து பறந்து ஃபைட் அடிக்கிற பெரிய விஷயம் இல்ல. கலை நோக்கத்துடன் நான் தான் பாலையா. ஓகேவா? உன் படம் ஊர்லயே பாக்க மாட்டேன்றாங்க. நீ எல்லாம் இன்னொருத்தன் படத்தை கமெண்ட் பண்ற பத்தியா?
இல்லடா பாலையா நினைப்பாரு, ஏன்டா உன் படத்தையே உன் ஊர்லயே பார்க்க மாட்டாங்க, நீ இன்னொருத்தனுக்கு கமெண்ட் வர சொல்லிட்டு இருக்கியா? எனக்கு வசூலை விக்ரம் பற்றி டே ஒரு அறிவது நிமிஷம் முக்கியமில்லை. ஆனால் அந்த திரைப்படம் எதிர்காலத்தில் என்னை பற்றி பேச வேண்டும் என்பது அதுதான் எனது உண்மையான வெற்றி. ரிலீஸ் ஆனப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த படத்துல ரோலெக்ஸ் கேரக்டர் தான் வந்து இது பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டா ஒண்ணும் கிடையாது. அதுக்கு நான் இடம் கொடுப்பது எனக்கு என் தம்பி இல்ல இல்ல, சூர்யா நீ இப்படி அவர்களுக்கு சொல்லு, இடம் அதுக்கு கொடுப்பது விதை போட்டது என்பதற்கு நான் தான். எனக்கு மிகவும் சந்தோஷம். பிறருக்கும் வாழ வைத்து நானும் வாழ்வேன். பிரணவ் விட்றா, இதுக்கு எங்கேயோ மேல அவனை போயிட்டு வரா. போதும் bro, விட்டுருங்க bro. அப்பா, கையெல்லாம் ஆனா விரைச்சிச்சு. இல்ல ஆனா ஏய் பிரணவ் இல்ல ரேவந்த் இல்ல ரேவந்த் ஏன்டா என்ன பாலையாக்கி என்னையே அசிங்கப்பட்டு இருக்கிறான் பாத்தியா? இல்ல ஏய் அவன் இல்ல, இப்படிதான் பெருமையா தான் பேசுவான் நினைப்பான். மலாக்கு. இல்ல, இப்படிதான் பேசுவான். இப்ப ஆமா, நம்ம ஆமா. ஒண்ணு பேசினா வேற ஒண்ணு பேசுறது. ஆமா, ஆமா அதான் ஆமா ஏன் அவன் லூசுரா? அவன் உண்மையாலுமே அவன் இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா அவன் ஒரு லூசு தான். அசர வைக்கிற மாதிரி ஒண்ணு நீங்க போய் சொல்லுவான். அவன் இல்ல போய் இப்போ வந்து நீங்க வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து டி நகர் எப்படி போகணும் சார் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுங்கன்னு சொல்லணும். அதாவது தம்பி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா இது ரோடு, இந்த ரோடு வந்து கீழே வந்து பாதை வந்து தார்ல போட்டிருப்பாங்க, அதுல நம்ம நடக்கணும். அதுக்கப்புறமா நாங்க ஒரு காலத்துல ஆமா, மைக்கு இப்படிதான் நாங்க ஒரு காலத்துல அப்படி பிரணவ் இது அதான் சொல்லுவாங்க. பிரணவ் நீ அவன் டைலாக் இல்ல பிரணவ், அவன் வாய்ஸ்லயே இப்ப நீ டி நகர் எப்படி போனோம் டி இப்ப நீ நகர் explain வழி பண்ற. சொல்றான் இப்ப நான் என்கிட்ட நான் பதில் சொல்லிடுறேன். எங்க ப்ரோ? நான் ஒரு வழி சொல்றேன்டா, அந்த வழியை ஃபாலோ பண்ணிக்கோ. டி நகர் போனோம். இப்ப வந்து அலெக்ஸ் வந்து கிட்ட கேக்குறான், சார் டி நகர் போனோம் சார், ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுங்க, அவ்வளவுதான். அங்க போனா ரீச் எடுங்க. இப்ப வந்து கமல் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு ஒரு நிமிஷம் தான் சார். கமல் சார், டி நகர் எப்படி சார் போறது? டி நகரை பற்றி கேட்கும் போது எனக்கு என்னோட சிறு வயது கதைகள் ஞாபகம். இப்படிதான் நாங்கள் இப்படிதான் நாங்கள் கூட்டத்துடன் நாங்கள் தியாகராய், அதை நாங்கள் டி நகர் என்று சொல்ல மாட்டோம், தியாகராய நகர் என்று அழகிய தமிழில் சொல்லுவோம். துணிகளையும் நாங்கள் எடுப்போம், பல நல்ல விஷயங்களை செய்து அந்த எத்துறதுன்னு சொல்லுவாங்க, நாங்க பரமக்குடி பாஷையில சொன்னாங்க அப்படி சொல்லுவோம். சார் இல்ல சார் ஒரு ஐஸ் வாட்டர் கூட வாங்கி தந்துடுறேன். நீ வந்து இப்போ சங்கீத சொல்ற மாதிரி நிக்கிற அலெக்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் பிரணவ் கண்டினியூ போய் ஒரு நிமிஷம் பிரணவ் கண்டினியூ பண்ற நிப்பாட்டாதடா. அலெக்ஸ் நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கடா, ஃப்ளோவை கட் பண்றடா. நான் எங்கடா கட் பண்ணேன்? இவங்க தான் சொல்லு கண்டினியூ. பிரணவ் நீ கண்டினியூ பண்ற. ப்ரோ டி நகரா? டி நகர். இப்பதான் நீ டி நகர் நான் உங்ககிட்ட வழி கேட்டு நின்னுக்கிறேன்டா நான் நட் ரோட்ல. மன்னித்து விட வேண்டும். டி நகர் என்று பேசும்போது அதை நினைக்கும் போதே எனக்கு இனிமையாக இருக்கிறது. உங்களை நான் மறந்து விட்டதற்கு மிகவும் நன்றி என்று மன்னிப்பு என்று கூறுகிறேன். அந்த மன்னிப்புக்கு நான் 1000 அர்த்தம் என்று சொல்ல வேண்டும், பல்மொழிகளும் நான் சொல்கிறேன். அதற்கு நான் பாடலும் சொல்லியா? இவன் ஸ்டார்ட் பண்ணு, இவனை ஸ்டார்ட் பண்ணு. ரூட் சொல்ல ஸ்டார்ட் பண்ணு. ரூட் என்பது எனக்கு பல நினைவுகளும் இருக்கலாம், அந்த ரூட்டிலே நான் படம் எடுப்பேன். உன்கிட்ட கேட்டதுக்கு ஏன்னா டிராபிக் போலீஸ்காரங்க உட்காந்து இருப்பான்டா, அவங்கிட்ட கூட கேட்டு போயிடலாம்டா. போலீஸ் வெயிட்டருக்கும் நான் படம் எடுத்திருக்கேன். கற்க கண்ணும் கற்கன் என்று வேட்டையாட விளையாடு என்ற படம் எடுத்திருக்கிறேன். தயவு செஞ்சு உங்களை வீட்டுல கூட இறக்கி விட்டுறேன், கம்முன்னு இருங்க. நானே நான் என் சினிமாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இத்தனை வருஷமா என்ன சார் பண்றீங்க? இப்ப நான் என்ன பண்றேன் கொண்டிருக்கிறேனோ அதைதான் என்ன பண்றான் ஆள உருடே, நீ என்ன பண்ற? அட்ரஸ் தொலைச்சு தேடிட்டு இருக்காரு. என்னுடன் நீங்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பது நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் விடை சார் எனக்கு ஒரு இல்ல சார் எனக்கு அட்ரஸ் நான் ஒரு உதவி பண்றீங்களா? மென்டல் ஹாஸ்பிட்டல் நம்பர் தெரியுமா? அது என் நண்பர் ரஜினி. அது என்னோட நண்பர் தெரியாது. ரஜினி ஏன்னா அவர் தான் மெண்டலான் என்று நான் அழகாக உன்ன செய்யலான்னு பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுக்குறியா? பாய்ஸ் கார்டன் அட்ரஸ், அந்த அட்ரஸ் எப்படியா போனா? அதற்கு நீங்கள் ராமாபுரம் சுற்றி வளைத்து போய் பேச வேண்டும். நான் எங்கேயும் போகலடே, நான் இங்கேயும் உட்கார்றேன்டா. இங்கேயும் உட்கார்ந்தால் உங்களுக்கு பிரச்சனை என்பது தெரியும்.
டேய் சத்தியமா ஆனா கமல் கிட்ட பேசுறவங்கலாம் கோடி கும்பிடுறோம்டா எப்பா. இது ஏன்னா ரேவந்த் ஆனா சத்தியமா STR இல்லடா ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட்டுருமாடா STR இல்லடா சத்தியமா. எஸ்டிஆர் விடுறா, எஸ்டிஆர் கூட வந்து ஓரளவுக்கு வந்து காமா போயிடுவான். ஆனா இவனை பத்தி யோசிச்சு பாரு, நெல்சன், நம்ம டைரக்டர் நெல்சன் இருக்காருல்ல, அவர்லாம் எவ்வளவு தலைவலியில உட்காந்துருப்பான்ல. பிக் பாஸ் அவன் தான் டைரக்டர். கேக்குதா? ப்ரோ கமல் பிக் கிட்ட பாஸ் போய் பைத்தியம் ஆயிடுவான்டா. ராஜ்குமார் பெரியசாமி தானே? ராஜ்குமார் இல்ல ரெண்டு பேருமே பண்ணாங்க. ப்ரோ, இப்ப நான் சொல்ல அதான் அதுக்கப்புறமா நீங்க சொல்றீங்க. நான் நெல்சன் தான் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து டைரக்டர். ஓ ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் 2 சீசனுக்கு நெல்சன் தான். யோசிச்சு பாரு, நெல்சன்லாம் வந்தா ஐயோ மண்டே இவனை அடிக்கலாமா இல்ல மெதிக்க. சரி ஷாம், சரி ஷாமன் பிரணவ், மக்கள் நீதி மய்யம் பத்தி ஏதாவது சொல்ல வேண்டியது தானே? சார் இப்ப இருக்கிற அவ்வளவு ஒண்ணும் இல்ல. இப்ப நான் கேள்வி கேக்குறேன் சார், எம்என்எம் கட்சி என்ன சார் ஆச்சு? யாரும் பேச மாட்டாங்க. அதை பற்றி பேசுவது எனக்கு மட்டும்தான் உரிமை என்பது தவிர மக்களுக்கு அந்த உரிமை தேவையில்லை. அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்ப மக்களுக்கான கட்சி தானே சார் அது? மக்களுக்காகவும் அது செயல்படுவோம், செயல்படாமலும் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு காலத்துல சொன்னீங்க கூட்டணி வைக்க மாட்டேன் திமுகவோடையும் அதிமுகவோடையும் பாஜகவோடையும். இப்ப நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, அது என்ன காரணம் சார்? கூட்டணி பற்றி பேசுவதற்கு நான் பல வருடங்கள் நினைவுகளை பற்றி பேசணும். ஐயா பெரியவர் அவர்களை நான் நேரில் சந்தித்திருக்கிறேன். அப்பொழுது ஒரு முறை சொன்னார், இந்த மாதிரி பிரிஞ்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சேருவீங்க, சேரணும், சேர்ந்து வாழணும். இல்லையா, அவர் வந்து ரெட் ஜெயின்ட்ல உங்க படம், சின்னவர் வந்து ரெட் ஜெயின்ட்ல உங்க படம் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுனாலதான் நீங்க போய் சேர்ந்தீங்கன்னு ஜனங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சேர்ந்து வாழணும்னா கல்யாணம் சரி பண்ணிக்கிட்டேன். போதும் ப்ரோ, இது கொஞ்சம் வேற மாதிரி போகுது. தொண்டை வலி ஒரே நிமிஷம் விக்னேஷ், நீ நடுவுல வந்து வரவே வராதுண்ணே. நீ வந்து நீ ஸ்பேஸுக்கு லிசனரா கூட இருனே, நீ கிரிஞ்சு தூக்கிட்டு வரனே. என்ன ப்ரோ விக்னேஷ் அண்ணா நடுவுல ஒன்னா சொன்னா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். கிரிஞ்சு, அதெல்லாம் ஜோக்கு கிடையாது, கிரிஞ்சு. கிரிஞ்சி பண்றவரை பத்தி பேசும்போது ஜோக்குக்கும் கிரிஞ்சுக்கும் கேக்குதாடா? கிரிஞ்சி பண்றவரை பத்தி பேசும்போது நான் கிரிஞ்சி பண்ண கூடாதா? காலேஜ் நான் பேசிருக்கேன் ப்ரோ. ஆனா நான் காலேஜ்ல நான் மட்டும் தனியா ஒரு 8 வயசு நான் பேசியிருந்தேன் காலேஜ்ல. அது ஒரு 300 மெம்பர்ஸ் முன்னாடி நான் பேசுறேன். இப்போ செகண்ட் இயர். இல்ல நீ இல்ல இப்ப நீ ரெஸ்ட் எடுத்துக்க. காலேஜ்ல 8 வயசா? இல்ல 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 தக் லைஃப் ஊத்திஷன் எடுத்துக்க. அப்ப வந்து இல்ல பிரணவ் வெயிட் பண்ணு. தக்லீஃப் ஜெயிச்சிச்சுன்னா நான் சும்புவா இருக்கேன், நீ வந்து கமலா இரு. அக்னேஷ் தோத்துட்டாலும் நான் சும்புவா இருக்கேன், நீ கமலா இரு. மாறி மாறி அடிச்சுப்போம். என்னடா இது? என்ன இருந்தாலும் அடி கமலுக்கு தான். கீழ மல்லாக்க ஃபேன் அவன என்னத்துக்கு அதான் டென்ஷன் ஆயிரும். இங்க ஒரு நிமிஷம், அவ்வளவுதான், இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம், அதாவது ஒரு மாடு, அத வச்சு நம்ம பேசலாம். அதாவது ஒரு மாடு. ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப இவன் கமல் வயசுல மாடத்தனத்துக்கு மாடு என்பது போயிடுவான், அப்படியே போயிடுவான். அது அங்க இருந்து கூட்டினதுல எஸ்டிஆரே பரவாயில்லன்னு தோணும். இன்னும் அந்த வின்சன் போற வாய்ஸ்ல எல்லாருக்கும் இல்லடா, இல்ல எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ ஞாபகம் தான். ஜெயடிவி இன்டர்வியூ வந்துட்டு கமல் கிட்ட விக்னேஷ் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. கமல் நடிதான் ரஜினி நடிச்ச படத்துல எது நடிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பான். கேட்டவன் மனசுன்னு வந்து செத்துருப்பான். ஒரு 4-5 நிமிஷம் பேசிருப்பான்டா. ஆனா கடைசி வரைக்கும் பதில் சொல்லு தெரியுமா? கடைசி வரைக்கும் அந்த பதிலே சொல்லு. அதுக்குதான் இதுவே இந்த கேள்வி கேட்டு நொந்து போயிட்டான். அதான் அவன் நின்னுக்கிறான், புரியுதா? அங்க கேள்வி கேட்டு புரியுதா, அந்த இது பண்ணிட்டு இது பண்ணும் ஆர்டர் படி. பாவம் விக்னேஸ்வர், உனெல்லாம் எம்என்எம் கட்சியில சேர்த்து விட்டுருவோம் ப்ரோ. தப்பா சேர்த்து கேப்டன் மாதிரி கூட நான் பேசுவேன் ப்ரோ. ஆனா டிவிகேல இருக்க வேண்டிய ஆளே இல்ல. இல்ல கேப்டன் மாதிரி போனா, ஏன்னா அது டிராவல்ன்றுவானுங்க போயிட்டு. ஆனா எனக்கு கஷ்டமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் மாதிரியும் ஓரளவு பேசுறோம், நம்மால் மாதிரி பேச முடியல. அது காரணம் என்னன்னா, என் வாய்ஸ் கொஞ்சம் பேஸ் அதிகம், வால்யூம் அதிகம். நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட். விஜய் மாதிரி ஒருத்தர் பேசினார் நடுவுல, அது கரெக்டா பேசினாரு. பிஸ்கெட். ஏன்னா நம்மளுக்கு சாஃப்ட் ப்ரோ, உண்மையா சொன்னா செம்ம சாஃப்ட், அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். சாஃப்ட் கூலா இருக்கும், ஒரு மாதிரி சுவையா இருக்கும். இப்ப சூர்யானத்துக்கு எவனாவது இழிச்சு கத்தி பேசிடுவான். சூர்யானா ஈஸியா பிடிச்சிருவானுங்க. சூர்யா விக்ரம் அவ்வளவு வரலன்னு. பட் இதே சூர்யா விக்ரம் நீங்க நேர்ல வந்து பேசுற மாதிரி இருந்தா அது உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகலாம். கண்டிப்பா நான் சொல்றேன்.
அதே சமயம் இப்ப நான் பேசுறது என்னன்னா கொஞ்சம் அடக்கி வச்ச பேசுறேன், ஃபுல் பிளஸ்டா பேசல. ஏன்னா நமக்கு கொஞ்சம் பயம், எங்க வந்து ஏதாவது ஆயிடுமோன்னு. பேசிக்கா நான் சரி ஒரு அதெல்லாம் பயந்த விடுங்க. தான் இப்ப ப்ரோ. கொஞ்ச நேரம் சினிமா பக்கம் போவோம். இவ்வளவு நேரம் என்ன ப்ரோ தக் லைஃப் பண்ணீங்க? ஒண்ணும் இல்ல அஜித் இல்ல இல்ல அஜித் பக்கத்து இல்ல போமா? எவ்வளவு நேரம் அவன் தியேட்டர்ல போய் கமலை திட்டி எஸ்டிஆர் பறக்க விட்டாதான் அவன் மனசு ஆறும். அது ரிலீஸ் வரைக்கும் இவன் விட மாட்டான், எங்க போனாலும் அதான் ப்ரோ மத்த ஆனா இடத்த நான் அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன் ப்ரோ கமல் கண்ணின்ட்டு. ஆனா எஸ்டிஆர் தான் நமக்கு ம்? பிடிக்கும் இந்த படத்துல எனக்கு சொல்றேன். டாமினேஷன் ப்ரோ வாய்ப்பு கமலுக்கு இருக்கு. கன்னி ஆயிரு ப்ரோ. ம். டேய், ஆனா அவன் அரசியல வந்தா மிமிக்ரி மல்லாக்கு பண்ணலாம் புரிஞ்சு. மல்லாக்குன்னு அடிப்பான் ப்ரோ. ஏன்னா தாரவாத்து குத்துட்டானே, மல்லா அவன் மாதிரி யாராவது தாரவாத்து கொடுக்க முடியுமா வச்சு? மல்லா. ஆனா இதுக்குதான் நம்ம தலைவர் இருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சாதானே, அதான் உள்ள வந்தாதானே அடிப்பீங்க. எடுத்தே பாரு ஒரு ஓட்டம், நிக்கவே இல்லையே. ஓடின ஓட்டத்துலதான் கால் செருப்பே காணும்னு. இன்னொரு விஷயம், இந்த தசாவதார் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ சின்ன வயசுல இருந்து. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கமல் தியேட்டர்ல பார்த்த படம், அதுவும் ஏசி தியேட்டரா நான் முதல்ல வாழ்க்கையில பார்த்தது தசாவதார் தான். ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த டிடிஎஸ் தியேட்டர் தானே. ஏன் ப்ரோ கேக்குதா? இல்ல ஆஃபா இருக்கீங்க திடீர்னு? கேக்குதுடா. நான் அப்பெல்லாம் வந்து நான் ஏசி டிடிஎஸ்சி கியூவி வித்தகம் ஃபர்ஸ்ட் இந்த அட்லாப்ஸ் பிக் சினிமாஸ்ல தெரியுமா யாருக்காச்சு? பிக் சினிமாஸ் அது வந்து எங்க ஊர்ல பிக் சினிமாஸ் லக்ஷ்மின்னு அப்பதான் புதுசா ஓபன் பண்ணாங்க. தசாவதார் படம் பார்த்தேன். இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். அப்பத்துல இருந்து இந்த வயசு அப்போல இருந்து அன்னைக்கு இதெல்லாம் அந்த மாறினவன் தான் படம் கமல் பிடிக்கும். கண்ணியா பட் போல. வாய்ஸ் எல்லாம் கரெக்டா செகண்ட் இயர் படிக்கும் போது தான். ஃபர்ஸ்ட் எப்படி நான் மிமிகளை கத்துக்கினேன், இந்த இந்த பஸ் ஸ்டாண்ட் விற்பான பாத்தியா, சமோசா விக்கிறது, பஜ்ஜி விக்கிறது, இதுல இருந்து ஆரம்பிச்சேன் நான். அதே சொல்லு. இதெல்லாம் இல்ல ஸ்கூல்ல எவனோ ஒருத்தர் இதெல்லாம் கலாய்ப்பான், அந்த இங்க மாதிரி ஆரம்பிச்சது ப்ரோ ஆரம்பிச்சோம். நானு. இங்க ஆரம்பிச்சதுதான் நானு. சின்ன சின்ன இப்ப ஆரம்பிச்சது. சம்சா விக்கிறங்க நீ. சமோசாவா? இங்க விக்கிற. இல்ல நான் யாருன்னா, ஏய் சமோசா கமல் வாய்ஸ்ல வித்து தொலை. ஐயோ பண்ணு பண்ணணுமா? என்ன தெரியல, நீ காலைல இருந்து கை நமனு இருக்கா கமல் அடிக்கிறதுக்கு. இப்ப நாங்கெல்லாம் பஸ்ல உட்காந்துக்கிறோம், நீ வர. ஏய் இப்ப எப்படின்னா, ஒரு நிமிஷம், அலெக்ஸா நீ வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி நீ விற்க போற? ரேவாந்த் எப்படி கன்வின்ஸ் பண்ணி விற்க போற? விக்னேஷ் அண்ணாவுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணி? ஆமா ஆமா ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டாரு, சொல்லு. ஓகே ஓகே. இதன் பேர்தான் சமோசா. சாப்பிடவும் இனிமையாக இருக்கும். இதை ரசித்து ருசித்து உண்பதே எங்கள் முன்னோர்களால் நாங்க சாப்பிட்டு வளர்ந்தவங்க. இங்க நாங்க பரமக்குடியில வந்து நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். எந்த ஆங்கிளும் நாங்க சாப்பிடுவோம், எந்த டைரக்ஷனும் சாப்பிடுவோம். அலெக்ஸ், நீங்க எந்த அதோட ஆங்கிள் டைரக்ஷன்ல சாப்பிட போறீங்க? ஊத்தி சாப்பிட போறீங்களா? வெங்காயம் வச்சு சாப்பிட போறீங்களா? உருளைக்கிழங்கோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறீங்களா? இல்ல இது சட்னியை வச்சு நீங்க சாப்பிட போறீங்களா? எப்படி சாப்பிட போறீங்க சொல்லுங்க. இல்லனா நீங்க பிக் பாஸ் கீழே என் தலைவன் வந்துட்டாரு. வெயிட் பண்ணு, கீழே என் தலைவன் வந்துட்டாரு. அவருக்கு ஸ்பீக்கர் யாரு? அது இந்த மாதிரி இல்ல நீ இந்த மாதிரி சமோசா விக்கிறதுக்குள்ள நான் ஸ்டாப்பிங் வந்து இறங்கிட வேண்டாயப்பா. மட்டும் இறங்கினாலும் சமோசா இருப்பது சினிமாவும் சமோசா எனக்கு இரண்டு கண்கள். அப்ப அரசியல் சொன்னீங்க? அரசியல் என்பது என்னோட நெற்றிக்கண். தம்பி இல்ல தம்பி பக்கத்து சீட்டு வந்து கல்ட்டா மட்டும் அவன் வாயத்தால போயிடுறான். நெற்றிக்கண் திறந்ததுக்கு அப்புறம் ஏன் சாமி திடீர்னு மூடிடுச்சு? என்ன ப்ரோ நெற்றிக்கண் ஏன் திடீர்னு மூடிடுச்சு? மூவி வச்சியா? மூடிடுச்சு. நெக்ஸ்ட் மூவியா? எனக்கு கேக்கல, புரியலையே. இல்ல ஒரு சீட்டோட ஒரு சீட்டுக்கு அடித்தட்டு போடுற மாதிரி இருக்குல்ல நெற்றிக்கண்ணா. அது நீங்கள் நயன்தாரா என்ற பெண்மணியிடம் கேட்டு பாருங்கள். ஏன்னா அவர்கள் சொல்வது என்னை விட மிகவும் எளிமையாகவும் சொல்வார்கள். நான் உங்களை கொஞ்சி பேசுவேன், ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு நயன்தாராவுக்கும் பிடிக்கவே பிடிக்காது.
தான் பிடிக்கும் நயன்தாரா பிடிக்கும். சரிண்ணா இல்ல நீங்க சமோசா வைக்கிற நயன்தாராங்க பக்கத்துல நாகப்பழம் வைக்குதா என்ன பண்ணுகிற ஏய் ரேவந்த் ப்ரோ கிட்ட நான் சமோசா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் வாங்க இல்ல அவன் வாங்க மாட்டான். நீ அவன் உன்னை வச்சு டைம் பாஸ் பண்ணுகிறான். அவன் சமோசா வாங்கல. புரியுது. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாய்க்கே. என்ன டைலாக்டா? பிரணாவ நம்ம தலைவர் மாரி பேசு. தலைவர் வராதே. நம்ம ஆண்டவர் வாய்ஸ் பிடிக்கலாம் ப்ரோ. தலைவர்னு எடுத்தாலுதான் எச்சிச்சுன்றவானுங்க. ஆண்டவர் மாரியே பேசு. ரஜினி வாய்ஸ் பிடிச்சலாம். அந்த ஃப்ளோ இருக்கும் பாத்தீங்களா, மூச்சு விடாம பேசுவான். அவன மாதிரி பேசு. இந்த உலகத்துல காசு பணம் அட்வைஸ் திரும்புற பக்கம் அட்வைஸ் ஷாவ் அடிக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் கரண்ட் கட் பண்ணீங்க? கரண்ட் கட் பண்றது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா கரண்டே கட் பண்றதா எனக்கு பிரச்சனை. இல்ல வேண்டாம், இது வேற எங்கேயோ இது. இல்ல இது வேற ஏதோ ஒரு வாய்ஸோட சிங்க் ஆச்சு. எனக்கு வராது ப்ரோ, ரஜினி வராது. ஏன்னா ஃப்ளோ அந்த மாதிரி கவுண்ட். இல்ல ரஜினியும் வர மாட்டான், வரன்னு சொல்லிதான் மாட்டானா. உனக்கு வராது ஒன்னும் பிரச்சனை இல்ல, விட்டுறது. அது தலைவர் எல்லாருக்கும் இல்ல இல்ல அது இல்லடா அஜித் வாய்ஸ் இப்ப அஜித்தாலே பேச முடியாது, அதாவது விட்டுறலாம். இரு ப்ரோ, ஜிபியூ பேசலாம் ப்ரோ. இரு ப்ரோ, ஜிபியூல என்ன பேசுற? அது படமே மிமிக்ரி தான்டா பண்ணிருப்பான். இதுல அதுல வேற மிமிக்ரி கேக்குறான் பாரு. பத்மபூஷன் அவார்டு வாங்கிக்கிறாரு பேசாம இப்படி. டேய் நீ பேசுற ஏதோ பத்மபூஷன் அவார்டு யார் மாதிரி பேசுறோம்? நம்ம ஏகே எல்லாம் வரலடா அவனுக்கு. இப்ப இருக்க ஏகே எனக்கு வராது, அப்ப இருக்க ஏகே தான் வரும் எனக்கு. சரி, எப்போ ஒரு ஏகே பேசு, இல்லன்னா ஆண்டவர் மாரி ஏகே. அண்ணா எனக்கு இந்த பத்மபூஷன் அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இது கிடைச்சது எனக்கு மட்டும் இல்ல, என் ஷாலினிக்கும் எனக்கு பெருமை. அது முக்கியம் இருக்குல்ல. அப்பவே வேணான்னு சொன்ன. மான்ஸ்டர் இது பொறுத்துக்கு மேல போடு. ஏய் நம்ம டாடி மாரி வேணாடாப்பா, அங்க போவாதீங்கடா. வேணாம் அது என் பேரு இல்ல கமல். ஓகேடா செம்ம ப்ரோ. டேய் பிரணவ் வேற லெவல்ரா போடா. இல்ல ஆனா என்ன மாட்ட தெரியுமா, ஆனா அவனையே பேச வச்சுட்டு அவனையே கமெண்ட் கொடுக்க வச்சுட்டு அவனையே சிரிக்க வச்சுக்க போடுற நீங்க. ஆனா இது ரெக்கார்ட் பண்ணி எங்கேயாவது போட்டாங்கன்னா மானம் போயிடும். இது இல்ல இனிமே இல்ல வராத வாய்ஸ் பண்ணாதான்டா மானம் போவோம். இதெல்லாம் பண்ணா எல்லாரும் யார் சார் என்ன எனக்கே பாக்கணும் போல இருக்குன்னு புரியுது. யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான் தான் கேட்பாங்க. எவனா ஸ்பேஸ் உள்ள பட்டுன்னு வந்தானா கூட என்னடா வாய்ஸ்ன்னு தான் இதுவாயிடும். பரவாயில்ல. இல்ல நடுவுல பேசுனீங்க போதே ஒரு சில மெயின் மென்டல்லாம் வந்து எப்படி வந்து தெரியல. எவனோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் போல தெரியாதா. நடுவுல வந்து எட்டி பார்த்து மெண்டல் மேன்ஸ் வந்து எடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஓடிட்டு போனாங்க. இல்லடா இல்ல செல்பி அவன் வந்து எட்டி பார்க்கும் போதா ரஜினி கலாச்சாரம் அப்போ ஓட்டான். ஐயோ அந்த பக்கம் அபுத்து ஓடிடலான்னு ஓடிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு நினைப்பு என்ன தெரியுமா, இல்ல ஏதாவது ஒரு சைடு தான் இது பண்ணுவோம். அதான் கமல் வச்சா ரஜினி அடிக்க மாட்டானுங்க. நீ யாருடா முதல்ல? ரஜினி மட்டும் நான் இறங்கி அடிப்போம் ப்ரோ. 14ஆம் தேதி பாப்பீங்க நான் யாருன்னு. இல்ல எனக்கு அப்பப்போ புரியல, இவன் ரஜினினா டக்குன்னு டெம்பர் ஆயிடுறான். யாரு அவன்தான் தெரியாதா? அவன் கமல் ஃபேன் அவன் தெரியாது. ஏய் நேத்து கேட்டா இல்லடா, அன்னி கேட்டா சிம்புன்றான், எனக்கு சூர்யா பிடிக்கும்ன்றான். இல்ல சிம்பு விஜய்னு ஒரு பையன் சொல்லுவான்ல, அதான் இவரு கமல் தான். கமல் விஜய் ஒரு 5 ஆக்டர் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேவரட் ஃபைன்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் விஜய் கரெக்ட்டா. செகண்ட் கமல். பத்திலாம் சொல்ல மாட்டியா நீ? இல்ல விஜய் அண்ணான்னு சொல்ல மாட்டியா நீ? இல்ல மான்ஸ்டர் யார ஒருத்தர் ஞாபகப்படுத்துது கம்முன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி, செகண்ட் கமல், தேர்ட் விக்ரம், ஃபோர்த் சூர்யா, ஃபிஃப்த் யாஷ். போதும் லிஸ்ட் பெருசா. அதான் 5 அதான் 5ஓட முடிஞ்சிச்சு.
5 தாண்டா விரல் இருக்குது. இது மேல 7 கிட்ட தாண்டா போகணும். ஏய், ஏன்டா நம்ம உயிரை சூப்பர் வாங்கிக்கிற? ஒன்னு 5 மியூச்சுவல் நான் இப்பதான்டா கேள்விப்படுறேன். சூப்பர் ஒன். பிரணாவ் அவனை தூக்கி சூப்பர் சைடுல வை. யாரு சூப்பர் பிடிக்காத 2 மென்டல் பேர் சொன்னா வலிக்கு. விஷாலு டேய் கெல்ட் பையன். நிறுத்துற. லிஸ்ட் போயினே கெல்ட் இருக்குது. பையன்லாம் இறங்கி இறங்கி அடிப்பேன் நானு. எங்கி அடி, இறங்கி அடிக்காத, எங்கி அடி. ஆனா இல்ல, எனக்கு இதான் தளபதி தான். அதான் பக்கத்து ஸ்டேட்ல அல்லு அர்ஜுன். அவ்வளவுதான். பக்கத்து சைடு நம்ம யாஷ். யாஷ் இல்ல ஒரு நிமிஷம். டேய் யாஷ் கலவாணி படம் வச்சிருப்பான். அதெல்லாம் பாத்திருக்கியா? பாத்துருக்கேன் ஒரே ஒரு கேஜிஎஃப் பாத்துட்டு யாஷின் ஊர்வல தெரியும். கேஜிஎஃப் மேல யாஷ் இல்ல ப்ரோ. அந்த எனக்கு இல்லடா, நானே கேஜிஎஃப் வேரியன்ட். ஆனா அப்படி சொல்ல முடியாது யாஷ். ஆனா இதுக்கப்புறம் வரும் ப்ரோ, நீ கூட கேஜிஎஃப் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வருவான் பாருங்களேன். புக் மார்க் இல்ல இது நீங்க வேணா ரெக்கார்ட் வேணா வச்சுக்கோங்க. சூப்பரா வரும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா பக்காவா இருக்கும். சரி பீஸ்ட் கேஜிஎஃப்ல சொன்னா பாத்தீங்களா? கேஜிஎஃப் அண்ட் பீஸ்ட் அப்பயே நான் விழுந்துட்டேன் ப்ரோ. இல்ல அவன் நல்லா இல்லடா. அவன் நல்ல மனுஷன் தான். ஏன்னா நிறைய விஷயம் அது ஆஃப்லைன்ல ஃபேன்ஸே மதிக்கிறான். இங்க தமிழ் சினிமால ஃபேன்ஸே மதிக்காதான் நிறைய பேர் இருக்கானுங்க. அவன் மதிப்பான் இந்த போட்டோஸ் இதெல்லாம். அந்த விஷயத்துல அவன் நல்ல இதுதான். ஆனா இல்ல, என்னைக்குமே இது எப்படின்னா, இது தளபதியை வந்துட்டு ஃபேவரட்டா பார்த்தது. இது என்னைக்குமே இது தளபதி போனாலும் சரி, அதுக்கடுத்து எவனையும் பார்க்காது தமிழ் சினிமால. எவனுமே தெரியல. அல்லு அர்ஜுன் இப்ப என்னன்னா தெரியல. ஒரு காலகட்டத்துல நான் நம்பிட்டு இருந்தேன். நானா கமல் வந்து விஜய்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. இல்ல அது என்ன காலகட்டம் நான் சொல்லிட்டேன். மெர்சல் படத்துக்கு அவார்டு கொடுக்கும் போது ஸ்டேஜ்ல பக்கத்துல வந்து நின்ட்டான்டா பைத்தியம். அலெக்ஸ் விஎஃப் ஒன்னு இல்லனா வந்து ஹரிஷ் ப்ரோ நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கா ஸ்பேஸ்? இருக்கு அப்புறம் போகும் கண்டிப்பா. இல்ல இன்னைக்கு நாளைக்கா எப்படின்னு கேக்குறேன். இல்ல ஆமா, உனக்கு நாளைக்கே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இல்ல வர்ற வாரம் கண்டிப்பா இருக்கும். ஏன் ஏதாவது டாபிக் மெயின் டாபிக் ஏதாவது? இல்ல ஆமா, ஒரு 2 டாபிக். சரி அதான் வந்தா கொஞ்சம் இது எனக்கு போட்டு விட்டுற மெசேஜ். இல்ல டாபிக் எல்லாம் கரெக்ட். அங்க பேசுறதே உனக்கு கம்மி நேரம் தான் இருக்கும். பார்த்ததா ஷார்ட்டா முடிச்சுக்கணும். அது ஒண்ணு இருக்கும். இல்லடா நம்ம பேச இல்ல 10 செகண்டோ 15 செகண்டோ சொல்ற டைம் இல்ல இதுல இல்ல கண்டிப்பா அது மெசேஜ் அனுப்புறேன். ஏன் ரிமைண்டர் தானே போட்டு போடுறாங்க. சடனா போடுறது தான் இது. ரிமைண்டர் போட்டு இல்ல ரிமைண்டர் வரும்டா. ஆனா சொல்றேன் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுன்றேன். ஓகே இல்ல இதுல ஹைலைட்னு தெரியுமா? ஒரு டைம் விக்னேஷ் ப்ரோ இந்த மாதிரி செம்ம ஸ்கிரிப்ட் ஏதோ உட்காந்து நிறைய ஆர்டிகல் படிச்சிருந்தாரு. இதை நான் விஎஃப்என்ல இதை நான் பேச போறேன்னாரு. நாங்களும் குரூப்ல எல்லாம் கேட்டுட்டு ஓகே ப்ரோ சூப்பர் எல்லாமே இப்பதான் நான் கோஸ்டர் இதெல்லாம் இருப்பேன். சரி ஓகே ப்ரோ நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். நான் கண்ட்ரோல் பண்றேன். இவரு 3 நிமிஷம் மேல பேச விடல யாரும். இவரு எனக்கு மெசேஜ் பண்ற ப்ரோ நீங்க போங்கன்ற. அது எல்லாம் ஓவர்டேக். அப்பதான் சொன்னேன் இல்ல ஷார்ட்டா முடிச்சுக்க பாருங்க. ரொம்ப பெருசா பயமா இருக்கு அலெக்ஸ் ப்ரோ. அங்க வந்துட்டு நீ கமல் வாய்ஸ் பேச போறியா? அதுல இப்ப பேசினதை எவனா எடுத்து போட்டு விட்டானா? ஏய் இதெல்லாம் பேச இல்ல. இதெல்லாம் நீ பிரபலமாவே 4-5 பேர் மேல காண்டாவா நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுவானுங்க. என்னடா பேசினான் ஒரு நிமிஷம் சாம்பிளுக்கு கமல் வாய்ஸ் தான் பேசுறேன். ஒண்ணு இல்ல லியோ கிளைமேக்ஸ். இல்ல ஒரு நிமிஷம் லியோ கிளைமேக்ஸ். லியோ கிளைமேக்ஸ் சொல்லு. ஹலோ, ஒரே ஒரு தத்துவர ஃபேக்டரி அடிச்சதால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன நினைக்கிறியா பார்த்திபன்? யாரா நீ முதல்ல இந்த சொசைட்டி ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்னா இந்தியா பூரா நிறைய கொளுத்த வேண்டியோ தனியா கொளுத்துறா தெரியலடா வேடா. ஆனா உண்மையில இல்லடா குடும்பம் இல்ல நவீன குடும்ப சண்டையில ஃபேக்டரி கொளுத்திட்டு வந்து வீட்டுல உட்காந்து முட்டை சாப்பிட்டு இருந்தா இவன் யாரா போன் பண்றான்? அந்த மாதிரிதான் இருந்தது படம் பார்க்கும்போது. நான் 2 முறை லியோ பார்த்தேன் தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே கமல் வாய்ஸ் ஆன் கத்துனேன். செகண்ட் டைம் பார்க்கும்போது இதுக்காடா இவ்வளவு பில்டப் அப்படின்னு நினைச்சேன். இல்லடா நான் தெரிஞ்சுக்கணும் பார்த்திபன், டிவியை மட்டும் உடைச்சிடாதீங்க.
தெரிஞ்சுக்கோங்க. எம்என்எம் கட்சி என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு. இதான் இதை வச்சுதான் ஃபன் பண்ணிருந்தோம் தெரியுமா? இதுதானா? இல்ல கண்டிப்பா 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 யாராவது பண்ணுங்கடா. நான் இது பண்ணாதவங்க இப்ப பண்ணுங்க. இவன் பேசுனது ரெக்கார்டிங் போட்டு. இல்ல இது பரவாயில்ல. நடுவுல கம்மி ப்ரோ. இல்ல நடுவுல கம்னர்ரா போதும்டா. மல்லாக்க போட்டுருவேன் கம்னரு. பாஸ் உன் வயசா கமல் மாதிரி பேசுறேன். எல்லாரும் மாதிரியும் பேசுவான். நானும் ஒரு ஏன்னா கமல்னா இழிச்சவன்டா. யாரும் ஆளாளுக்கு எல்லாம் அடிக்கிறீங்க கமல. இல்ல செல்வி ஒண்ணும் இல்ல பாத்ரூம் போய் ஒரு முடி பினால வாங்கி நல்லா அப்படியே தொண்டையில ஊத்திட்டு வந்துரு. குறன்னு ஆகிடும். நீயே கமல் மாதிரி தான் பேசுவ. இதான் கமல் வாய்ஸ்ன்றது அவ்வளவு கஷ்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸிடா கண்ணா. இப்ப இது உன் வயசு தான் வருது. கொன்னு போட்டுருவேன். இது பரவாயில்ல. நடுவுல ஏகே வாய்ஸ்னு போயிட்டான். சிரிச்சிட்டானுங்க எல்லாம். ஏன்டா இப்படிதான்? ஏன்னா வரல அது சரியா வரல சரியா இல்ல. வரல. நான் குறி வச்சா ஏற உழாதுடா. இது ரஜினி மாதிரி இல்ல. ஆனா ரஜினியோடைய இல்ல அந்த ஜெயிலர் டயலாக் எனக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா சொல்லிட்டேன் நானு. இல்லடா டேய் ஒரு நிமிஷம் இல்ல. பிரணவ் எது திரும்ப பெஸ்டா பண்ணா? நான் என்ன கேட்டேன்னா ஜெயிலர் நான் தான் கிங்குன்னு டயலாக் இருக்குல்ல, அது கமல் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஒண்ணு பண்ணாண்டா எப்பா பண்ணு. மறுபடியும் பண்றேன். இதுதான் ரஜினி அடிக்கிறது நான் பண்றேன் பாருங்க. இங்க நான் தான் கிங்கு. நான் வச்சதனா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அத நீங்க கப்சிப்பு பிடிப்பீங்களோ இல்ல நீங்க டக்கு பிடிப்பீங்களோ என்பது நான் கூற வேண்டும் எனக்கும் தெரியும். அதை நீங்களும் பண்ண வேண்டும் எனக்கு தெரியும். உக்கும் என்பது நான் பல அர்த்தங்கள்ல சொல்லுவேன். ஆனா டைகர்கா உக்கும் என்பது செல்லுல இருக்கலாம் தூங்கிடுவான்டா. போதும் நிறுத்துறாடே. ரோட்டுக்கு ஏதாச்சும் கனகநாத ரங்கராஜன் சக்திவேல் எடுத்தாடி இங்க எவனும் வந்து கோடு கிழிக்க முடியாது. ஒண்ணும் இல்ல தொண்டையில வந்துட்டு ஒரு ஒரு ஒயரை போட்டு இழுத்து வச்சிருந்தா இப்படிதான் வரும். சரி ஓகே விட்டுறலாம். காலேஜ்ல ப்ரோ. ஆனா 2 தடவை நான் காலேஜ் இது பண்ணிருக்கேன் கல்ச்சுரல் சார். 2வது தடவை கமல் ஃபர்ஸ்ட் டைம் கமல் யூஸ் பண்ணல. செகண்ட் டைம் இல்ல சொல்லு. அந்த பல்ராம் நாயுடு என்ட்ரி சீனுக்கு வந்து அந்த பிஎஸ்சி அந்த ஒரு சீனே நான் பண்ண. நானு ஒண்ணும் இல்ல சுத்தி கமலை தான் ஃபாலோ பண்ணி இருந்திருக்கான். கமல் மியூச்சுவல் தெரியாதா? ஒண்ணும் இல்ல சிரிப்பு சொல்லு. கமல் மியூச்சுவல் இல்ல கமல் மியூச்சுவல் தான். ஆனா நம்ம அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். தளபதி தான் ஃபர்ஸ்ட். அதுதான்டா மியூச்சுவல்னு சொல்லுவாங்க. இல்ல கண்டிப்பா மியூச்சுவல்னா நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா அதுக்கு மக்கள் நீதி மையம் சால்ட் போடுறான்னு கேட்டா இல்ல இல்ல அது கமலே போடல. நீ என்ன போடுறது? அலெக்ஸ் கூட தான் சூர்யா மியூச்சுவல். அவன் நீ போய் கக்கஸ்ல போய் நில்லு. அவனை அடிக்காம தான் இருக்கேனே தவிர நான் சூர்யா மியூச்சுவல் இல்ல. அடிக்காம தான் மியூச்சுவல் இல்ல ப்ரோ. சூர்யா வந்து அடிப்பீங்க. ஆனா எல்லா சூர்யா போறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போயிடுறீங்க. நல்லா டேய் இது ஏன்னா போனது கங்குவா தெரியாம போயிட்டு ரெட்ரோவா தெரியாம போயிட்டு. இல்ல நீங்க சொன்னீங்க நான் காப்பான் போனேன் இன்ஜினியர் போனேன். இல்லடா டேய் நான் ஏன் இந்தியன் 2 போனடா. கமல் மியூச்சுவலடா நான் எப்படியே பேசு. இந்தியன் 2 போலியே. அததான் சொல்றேன். உள்ள கூட்டு வச்சு கொத்தராயா ஊம கொத்தா. இது இருக்கட்டும். இல்ல இப்ப மான்ஸ்டர் இன்னைக்கு ட்ரைலர் வந்துச்சுல ஃபர்ஸ்ட் எத்தனை முடிய விரிச்சு போட்டு வரான். எனக்கெல்லாம் ஆஹா எங்கேயோ ஊம கொத்து வாங்குது ஞாபகம் வருதுன்னு இந்தியன். நான் ஆக்சுவலாடா நான் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணடா படம். பார்த்தா இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு. சாரா இல்ல ஜில்லா கதை லியோ கதை எடுத்து வச்சுக்கிறான். இதுல என்ன விஷயம்னா மணிரத்னம் போன டைம் பொன்னியின் செல்வன் வாங்கின அடிதான். என்னன்னா ஃப்ரீ மைண்ட் பண்ணிட்டாப்ல ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இதுதான் கதைன்னு. ஸ்கிரீன் பிளேவா நான் ஒண்ணு குடுக்குற வந்து பாத்துக்கன்னு எனக்கு தெரிஞ்சு. அதனால ட்ரைலர் ஓபன் அப்பா விட்டான். ட்ரைலர் கட்டுனா வேற மாதிரி குடுத்துருக்கலாம். ஒண்ணு இல்ல நீ கோட்டை நீ கோட்டை எடுத்துக்கேன். இப்போ கோ ட்ரைலர் பார்த்தனா 2 விஜய்க்கு தான் நமக்கு யாருக்குமே தெரியாது. அதுல தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி கூட இந்த ட்ரைலர்
ஆனா ஒரு நிமிஷம் பாஸ் இல்ல, நான் ஒரு சில பேர் பாக்குறேன் இல்ல கதை என்னடா கேட்ட கதை மாதிரி இது அட்லி படமா உரிச்சு ஊருகா போட்டுருப்பானுங்க. மணிரத்னால அதான் இல்ல அதான் மணிரத்னால இல்ல நீ ஜில்லா காப்பிடி எதை வேணா காப்பிடி அவனை கண்டுக்கிறது இல்ல. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஒரு வேர்டு இப்ப பாஸ் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. என்ன தெரியுமா, ஸ்கிரீன் பிளேல இந்த படம் ஹிட் ஆயிடும் மான ஹிட் மட்டும் ஆகாம இருக்கட்டும், ஹிட்டானா ஓகே ஆவலன்னு வெய்யு. அப்படி இல்ல. என்ன விஷயம்னா ஓபனப்பா விட்டுட்டான். அதாவது இதுதான் உனக்கு ஸ்டோரி மைண்ட் செட் பண்ணிட்டான். நீ அங்க போயிட்டு புது கதையை எதிர்பார்த்து ஸ்கிரீன் பிளேவா எதிர்பாரு, அது தப்பு இல்ல. நீ வந்து இதுதான் கதை நான் ஓபனப்பா விட்டுட்டான். சரியா? அப்பா பையனா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கமல் செத்துறாரு. அந்த இடத்த டேக் ஓவர் பண்றான் சிம்பு. கமல் உயிரோட இருக்கிறாரு தெரிஞ்சு பழி வாங்க பாக்குறான். அப்புறம் என்ன, இந்த கேட் மவுஸ் கேம் தான் இந்த படம் நல்லா தெரிஞ்சிருச்சு. அது கேட்ட மவுஸ் இருக்கட்டும். சார் மணிரத்ன ஃபேனா? மணிரத்ன ஃபேன் ஏன்டா எல்லாரும் நான் தான்டா டே ஏன்டா உயிரை பாஸ் கேட்டேன். அதாவது எனக்கு படமா பார்க்க சொன்னா நல்ல படம் யார் நடிச்சாலும் பாப்பேன். இவன் படம் நல்ல படமா இருந்தாலும் பார்க்க மாட்டான். நல்ல படமா இருக்குன்னா யாரும் பார்க்க மாட்டான். இல்ல ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? ட்ரைலர் எனக்கு பிலிமோகிராஃபியா பிடிச்சிருந்தது. என்ன சொல்றது, கதை இதுதான் தெரிஞ்சு போச்சு. அந்த மேக்கிங் இருக்கு பாரு, அது நிறுத்திட்டான் தூக்கி அப்படியே. மணிரத்னம் படம்னாலே இதுவும் நல்லா இருக்கும். மேக்கிங் பயங்கர இல்ல ஜிடிபின்னு ஒரு குப்பைய பார்த்தல, அதுக்கு இது பெட்டரா இல்லையா நீ சொல்லு. இல்ல என்ன கேட்டா ஒரு நிமிஷம் எதோட கம்பேர் பண்ணி அது படமே இல்ல மேட்டர் என்னன்னா அது காவியம் ப்ரோ. இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல எந்த படம் கம்பேர் பண்ணலாம் சொல்லு. இல்ல இது என்ன கேட்டா இன்னொரு செக்கச்சந்த வான மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா இது எப்படி இருக்குன்னு பாப்போம். பிரதீப் ரங்கநாதன் படம் நடிச்சான். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இன்ஃபுளுசர்கள்லாம் அதான் ஸ்டேஜ்ல ஏத்தி மேடை இது பண்ணி செம்ம ப்ரொமோஷன் இன்ஃபுளுசர் சரியான காசு. ஓப்பனிங் டே ரிவ்யூ எல்லாம் மரணமா வரும். ஆனா படம் நல்லா இருக்கா இல்லையான்றது ஆடியன்ஸ் கையில இருக்குது. வெளியே வராம போயிரு அவங்க கையில. நல்லா இல்லைன்னா ப்ரோ ஆனா ஒண்ணு சொல்லிட்டா ப்ரோ, மணிரத்னம் படம் இருக்கு பாத்தீங்களா, அவன் படம் ஏஸ் சென்டர் தான் நல்லா போவான். பிஎன்சி ஊத்தி மூணும். முதல்ல பிஎன்சி கமலுக்கும் பார்க்க மாட்டாங்க. கிடையாதுப்பா. ஒரு படம் இன்ட்ரெஸ்டா இருக்கணும், விக்கிற படி இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அதுதான் வந்து பிச்சிட்டு போறது காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரு மத்தவங்களுக்கு அவரு இயக்கி அவர் கதை எழுதுறாருன்னா சூனியம் வச்சுக்காரு. சரியா? அதே வேற ஒரு டைரக்டர்கிட்ட அவர் முழுசா எப்போ ஒப்படைக்கிறாரோ அந்த படம் தப்பிடுது. விக்ரமும் எடுத்துக்கலாம். இந்த படம் முதல்ல இல்ல கமல் எழுதி நாசமா போச்சா புரியல எனக்கு. விஸ்வரூபம் நல்லா தானே இருந்துச்சு. கமல் படம் ஃபிளாப் ஆனாலும் அந்த இமேஜ் நல்லா மெயின்டைன் பண்ணுவான். ஆனா அந்த இமேஜை கவுத்தது பாத்தீங்கன்னா இல்ல அதான் இதே வார்த்தை கேட்டுதான் இந்தியன் 2 சா வச்சிருவேன். இது நடிக்கிறாரோ அதை அவரு ப்ரொடியூஸ் பண்ணிடுவாரு. சரியா? ஒரு ட்ரை பண்ணலான்னு போது என்னைக்குமே அது மேக்சிமம் அதர் ப்ரொடியூசர்கள் தான் ரிஸ்க் எடுப்பாரு. சாரு எனக்கு ஒரு டவுட். அமரனை வந்துட்டு எடுத்தது கமல் தான். ஓகே அந்த படம் ஹிட் இல்ல அந்த இல்ல. ஆனா ஒரு 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 படம் எடுத்தாரு, அது பேர் என்னது, விக்ரம் வச்சு கடாரம் கொண்டான். அது என்ன பொண்ணெல்லாம் நடிக்க வச்சாரு. ரெண்டாவது பொண்ணு நடிக்க வச்சாரு, மொத பொண்ண பாட வச்சாரு. கடைசியில படத்தை பாடையில தூக்கின்னு போயிட்டானுங்க. விஸ்வரூபம் விஸ்வரூபம் ஒண்ணுதான்டா. சொல்றேன் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். இல்ல அந்த கடாரம் கொண்டா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்கிங். சாரு நான்லாம் எவ்வளவு முட்டு கொடுப்பேன். பேசணும்னு பாக்குறேன். எவ்வளவு இருக்கும்? ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஃபாரின் லொகேஷன். விக்ரம் நடந்துகிட்டே தான் இருப்பான். அந்த படம் ரொம்ப கம்மி காசுல தான் எடுத்துருப்பானுங்க. பணம் எல்லாம் செலவு இவன் எடுத்துட்டு இருப்பான். இன்னும் விக்ரமுக்கு சம்பளம் கம்மி தான். அந்த டைம்ல ஃபிளாப் தான். ஏய் நான் சொல்றது உனக்கு புரியலையா? அந்த படம் வந்து உன் கையில நான் கொடுத்துட்டு நான் வேலைக்கு வாங்கிட்டேன். தயாரிப்பாளர் நான் தப்பிச்சிட்டேன். சரியா? டிஸ்ட்ரிபியூட்டர் அடி வாங்கிக்கலாம். சரியா? இல்ல இப்ப ஒரு நிமிஷம் சூர்யா ஃபேன் மாதிரி பேசக்கூடாது. ஹிட்டா ஃபிளாப் அவ்வளவுதான். பிசினஸ் படி பார்த்தா நிறைய படம் ஹிட் ஆகும் தெரியுமா? நானே வருவேனே ஹிட் பிசினஸ் படி. ஒண்ணுடா ப்ரொடக்ஷன் கஷ்டம் தானே. 20 கோடி ரூபாய் ஒரு படம் எடுத்துட்டு 30 கோடி ரூபாய் எடுத்து அது ஃபெயிலியர் ஆனாலும் அவனுக்கு 10 கோடி லாபம் தான். சரி, அது இட்டுன்னு கணக்கு கிடையாது, ஃபெயிலியர் தான். நான் மேக்கிங் பார்க்கும்போதே பார்த்துட்டேன் இது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் 2 வருஷத்துல நடிச்சிருப்பான். என்ன படாது லேடி கட்டவெல்லாம் போட்டு என்ன படாது
நயன்தாரா ஆகணும். இருமுகன் சூப்பரா இருக்கும் bro. அது ஹிட் படம் தான் இருமுகன் மேக்கிங் கடாரங்கொண்டான மேக்கிங் வச்சுப்பாரு. அதுல பாதி காஸ்ட் கூட இந்த படம் இருக்காது. ஃபுல்லா ரூமு ஃபாரின்ல சும்மா நடந்து போறதுதான் இருக்கும். அந்த கடாரங்கொண்ட மேக்கிங் கம்மியான காரணம் கமலை போல லாஸ்ட்ல கமலை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அந்த ஆளு செலவு எப்படி குறையணுமோ குறைச்சிருவாரு. அந்த நாலேஜ்ல அந்த ஆளுக்கு இருக்கு. அந்த ஆளு சம்பளத்தையும் குறைச்சிருவான். கமல் அந்த பக்கம் அந்த டைம் லாஸ்னா கமல் லாஸ் ரொம்ப வருஷமாடா. அந்த படம் மட்டும் இல்ல சார முதல்ல இல்ல படத்தை விட பிக் பாஸ்ல அதிகமா சம்பளம் விடுறதுனால தான் பிக் பாஸ் போச்சு ஞாபகம். அதுக்கப்புறம் தான் படம் பண்ணுச்சு. கமல் வந்து எப்படின்னா நல்லா சம்பாதிச்சிருவான் ஒரு படத்துல, சரியா இட்டு குத்துருவான். அத மொத்த சினிமாவில போட்டு லாஸ்ட்ல ஆயிடுவான். கமலுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பழக்கம் தெரியுமா, அவன் சம்பாதிக்கிறத படத்துல இன்வெஸ்ட் பண்ணுவான், அவன் மேக்கிங்ல இன்வெஸ்ட் பண்ணுவான் எப்பயுமே. கமல் வந்து அது நிறைய பேர் சொல்லுவானுங்க. என்னன்னா அந்த ஆள் கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்னன்னா அவன் இப்ப என்ன சம்பாரிச்சாலுமே அது மூவி ப்ரொடக்ஷன்ல போட்டு செலவு பண்ணுவான். அது ஒரு கைண்ட் ஆஃப் அந்த அதுல இருக்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அதுல ஒரு இதுதான் வச்சுக்கோங்க, நன்மை தான் வச்சுக்கோங்க. அப்படியா? இல்ல அவங்க ப்ரொடக்ஷன்ல நடிக்கிற ஹீரோக்கு சம்பளம் எவ்வளவு பேர்? கரெக்டா, பட் சொல்றேன் அவன் பண்ணிடுறான், புரியுதா? அவன் பேஷன் வந்து இல்ல அவன் ப்ரொடக்ஷன்ல நிறைய விஜயன மாதிரி கோட்ல டிஏஜிங் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி நிறைய இது பண்ணிருக்காங்க டெக்னாலஜில. இல்ல இதுக்கு டெக்னாலஜி எல்லாம் இல்ல டெக்னாலஜி கமல் எவ்வளவு பண்ணிருக்கான். ஆனா கமல் ப்ரொடக்ஷன் பண்ணாத நல்ல படம் அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்க. இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது, அப்படிலாம் முட்டு கொடுக்க முடியாது கமலுக்கு. ஏன்னா ஒத்துக்கிறேன் என்ன தெரியுமா, இல்ல ஏன்னா இல்ல ஒரு நிமிஷம் நானும் இல்ல இதே இப்பதான் கடாரங்கொண்டான் வெயிட் பண்ணிருந்தேன், வந்துச்சு. இப்படி இருக்குமான்ட்டு இல்ல அதனாலதான் நான் நவீன்கிட்டே அதான் சொன்னேன். இல்லடா கமல் நம்பாதீங்க, அது லைட்டா கருகிற வாடதான், திடீர்னு ஹிட் ஆனாவா இருக்குது. இல்ல மணிரத்னம் சம உஷாரா. அவன் வந்து எப்பயுமே இப்ப எல்லாமே மல்டி ஸ்டார் வச்சுதான் படம் எடுக்கிறான். அவன் எப்படி தெரியுமா, அட்லீஸ்ட் அவனோட மெயின் படம் தெரிஞ்சவன். ஆமா, படம் ஊத்துனாலுமே ரெண்டு பேஸ் உள்ள ஃபேன்ஸ்க்கு வந்து மீட் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் சொல்றேன் இவன் சோலோவா இந்த கடலு அதுக்கப்புறம் இந்த காற்று விளையாடு எல்லாம் நக்கினு போன பிறகு அதுக்கப்புறம் தான் சக்கச்சவந்தவான மல்டி ஸ்டார் பண்ணான். அதுக்கடுத்து பொன்னியின் செல்வன் மல்டி ஸ்டார், திரும்ப தக்லீஃபும் மல்டி ஸ்டார். ராவணன் மல்டி ஸ்டார் தான் ப்ரோ, ராவணன் மல்டி ஸ்டார் தானே. காட்டு வெளியே நல்லா தானே இருக்கும். காற்று விளையாடு நீ என்ன பண்ற, பவர் கட் ஆகுது, அவனுக்கு காத்து இல்ல, வெளியே போயிட்டு வரணும். நம்ம காற்று வெளியாடு நடுவுல யாரோ ராவண இட்டுருந்தீங்களே, யாரு அது? அது ஒண்ணும் இல்ல, பிரணவ் நான் இல்ல, பிரணவ். ராவணன் மல்டி ஸ்டாரா நான் சொன்னேன், ஹிட் சொன்ன நீங்க. ராவணன் எல்லாம் பெரிய அடிடா அந்த சமயத்துல. இல்ல தெரியுது, ஆனா இல்ல லிஸ்ட்ல பாக்கும்போது பெட்டரா இருந்தது. ராவணம் வந்து ஆல்பம் ஹிட், அதனாலே படம் வந்து தூக்குச்சு கொஞ்சம், புரியுதா? கோடு போய் ஒண்ணு இல்ல, அந்த ஒரு பாட்டை போடுன்னு எல்லாம் தெரியுமா தானே, கோடு போட்டா நமக்கு அதுல உசிரே உசுறு அதை எடுத்த சந்தானம் ஒண்ணு பண்ணிருப்பானே, செம்ம கும்பீரா இருக்கும். ஆனா மணி தாத்தா ஒரு விஷயம் நான் சம ப்ரோ, அந்த கல்யாண பாட்டு இருக்கும் பாத்தீங்களா, அத நல்லா எடுத்துருவான். எனக்கு நல்லா இருக்குது ரீசன் அந்த அலைப்பாயுது இல்ல ப்ரோ, மணிக்கு ரிட்டனே என்ன படம் சொல்லு? மணி ரொம்ப நாளா பொன்னியின் செல்வன் தான் அவனுக்கு உசுறு கொடுத்தது, பொன்னியின் செல்வன். இல்ல அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கு. அப்பா சொல்றேன், இது ஓமை காதலி என்ன படம்? ஓகே கண்மணி நல்ல ஹிட் படம் தான். அதுதான் வந்து மணிரத்னம் அதெல்லாம் ஏசென்ட் தான் ப்ரோ. என்ன கேட்டா அது ஏதாடா இதுல ஒரு நிமிஷம் என்ன கேட்டா, அது டாமினேஷன் எப்படி தெரியுமா, காஞ்சனா அப்ப ரூல் பண்ணி இந்த காஞ்சனா 2 கூட கிளாஷ் விட்டான், அப்படியும் படம் ஹிட் ஆச்சு. அதான் சரிமா இது. ஆனா பிஎன்சி ஃபுல்லா காஞ்சனா டாமினேஷன் ப்ரோ. காஞ்சனா 2 பெரிய ஹிட், ஆனா கூட ஹிட்டானது பெரிய விஷயம் இல்ல. அவனுக்கு அலெக்ஸ் மணிக்கு வந்து எப்பயுமே இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்க எல்லா மூவி, அந்த லவ் மூவி எல்லாமே சூப்பரா செட் ஆயிடும், புரியுதா? மேக்கிங் பயங்கரமா இருக்கும். ஆனா என்ன மேட்டர்னா மணிக்கு இன்னும் பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, எப்படி பார்த்தாலும் ஆல்பம் ஹிட். அவன் மூவிஸ்ல எல்லாத்துலயுமே அது கண்டிப்பா நான் சொல்றேன் ஆல்பம் ஹிட். ஒண்ணும் இல்ல, அந்த சரக்கு வண்டி இல்ல அந்த ஒரு பாட்டு இருக்கும்ல காற்று விளையாடுல, அதை கேட்டு சரக்கு போட்டு போய் எல்லாம் செருப்படி வாங்கிட்டு தான் வந்தானுங்க. அந்த மாதிரிதான் இது ஆல்பம் ஹிட்லாம். அழகிய மேரி மீ அந்த நல்ல ஒரு பாட்டு இருக்கும், காலேஜ் டேஸ்ல அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு பயங்கரமா காற்று வெளியில பிஜிஎம் சூப்பரா இருக்குண்ணா.
இந்த பாட்டுக்கோ நிறைய பேர் பிடிக்கும் ப்ரோ. என் அக்காக்கெல்லாம் அந்த பாட்டு ஆனா பிடிக்கும். அந்த வான் வருவான் என்ன கேட்டா பாட்டு. கார்த்திக் அழிவு காலம் அப்பதான் இருந்தது. அது என்னது காற்று வெளியிடை தான் தம்பி தேவு போட்டு மாமே இருக்கிறதெல்லாம் ஆமா அது ட்ரை ஏய் பேஸ் சுல்தான் சாங். இருக்குடா, தம்பிலாம் சுல்தான் தம்பி சுல்தானு அதான் சுல்தான்லாம் சுல்தானு சரியான அடி அவனுக்கு. ஜப்பானு யாராவது சொல்லுங்க, ஆயுத எழுத்து மணிரத்னம் எடுத்த படமா? ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஆமா ஆமா மணிரத்னம் மணிரத்னம் தான் நினைக்கிறேன். சூப்பர் அந்த மூவி. டோன் மணிரத்னம் அந்த மணிரத்னம் படம் மூவி ஹிட்டா மணிரத்னம் சூப்பர் மூவி. ஃபிளாப்பா யாருக்காவது தெரியுமா? ஏய் ஹிட்ரா, ஹிட் ஹிட். ஹிட்டு தான் ஹிட்டு இல்ல தான் ஹிட்டு தான் ப்ரோ bro. ஃபிளாப் ப்ரோ. ஏய் ஆனா இப்ப வந்து ஓடி இருக்கும். அது இது நல்லா ஃபிளாப்பா? இருக்கும். அந்த படம் கமர்ஷியலா ஹிட்டுடா. ஃபிளாப் சொல்றீங்களா? அப்படியா? இல்ல இல்ல ப்ரோ அந்த டைம் இல்ல என்னன்னா இல்லடா இல்ல 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 அந்த இல்ல ஒரு டைம் நான் நிமிஷம். ஒன்னு சொல்றேன். ஸ்கூல்ல எங்க பார்த்தாலும் அந்த அந்த பாட்டு டைம்ல தான்டா போகும். அது ஜனகணமான அதான் எங்க ஸ்கூல்ல போட்டு விட்டுருவானுங்க. ப்ரோ ஆனா அந்த டைம் வந்து என்னன்னா கில்லி நல்ல லாங் ரன் ஆச்சுனால நிறைய படம் ஃபிளாப் ஓ ஆயிடுச்சு. கில்லி ஏன்னா இல்ல அந்த இல்ல அளவுக்கு கில்லி டேய் பெர்ஃபார்மன்ஸ். கில்லி கூட ஓட்டானா? அட முட்டா போயில. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ அப்படி இல்ல. கில்லி ஒரு மாசம் கழிச்சு தான் அந்த படம் ரிலீஸ் ஓ ஆச்சு. புரியுது அது புரியுது. மட்டும் இல்ல சூர்யா அது பேரை எழுதுனாம நிறைய டேய் படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நிமிஷம். கில்லி இல்ல இல்ல டாமினேஷன் எதுவுமே இதாவது பண்ணல. பரவாயில்ல. கில்லி ரிலீஸ் ஆன 15 நாள்ல ஜி பார்த்தா விட்டான் அஜித். எவ்வளவு தில்லு பார்த்து எங்க தலைக்கு தான் ஜி எங்க தலைக்கு பார்த்து எவ்வளவு தில்லுன்ற மாதிரி விட்டாரு. அதே மாதிரி படமும் செல்லா படமும் கிட்டத்தட்ட கில்லி ஒரு படமும் 100 நாளைக்கு படமும் சொர்க்கத்துக்கு செல்லா போயிடுச்சு அதே மாதிரி. செல்லா வலிக்குது செல்லா, அடிக்கிறாங்க செல்லா, வலிக்குது இல்ல செல்லா, இல்ல வேணா யோசிச்சு சொல்லு பாரு. செல்லா. இல்ல இல்ல நவீன கிளாஷ் வந்து தெரியாம வந்தா கூட பரவாயில்ல. படம் ரிலீஸ் ஆகி மெகா பிளாக் பஸ்டரா போயினுக்குது. எவ்வளவு கொழுப்பு இருந்தா கில்லி ரிலீஸ் ஆகி 5 நாள்ல படத்தை விடுறான். போஸ்ட்மான் பண்றதை விட்டு பைத்தியக்கார பையன். இல்ல சூர்யானா ஒரு 2 மாசம் ஆச்சு. ஆனா அந்த 2 மாசமா யாருக்காவது பிடிக்கல. ஏன்னா கில்லி ஒரு எனக்கு 100 நாளைக்கு இல்லடா சோலோ தான். எனக்கு அருள் பிடிக்கும். ஓ மையோ ஏய் சரியா அருள் இருக்கும் அந்த சூப்பரா பீஜியம். இருக்கும். அருள் மையோ சூப்பரா இருக்கும். அந்த பீஜியமே செம்மையா இருக்கும். ஏய் அருள் சாமி மாதிரியே இருக்கும்டா கிட்டத்தட்ட. ஒரு மாதிரி ஆமா ரிவெஞ்சா இருக்கும் 1 ஃபுல்லாவே. மந்த் டிஃபரெண்ட் தான். பாட்டும் ஹரி தானே டைரக்டர். ஆனா அருள் பாட்டும் ஹரி டைரக்ஷன் தான். அருள் flop. ஹரி டைரக்ஷன் தான். ம். அருள் ஓடல. அருள் ஏய் ஓடிச்சுன்னு அருள்ல தான் அந்த சொன்னேன். இன்ட்ரோ விக்ரம் சாங் இது. அந்த அருள்ல இன்ட்ரோ சாங் என்ன ஓடிச்சுன்னு சாங்டா அது? ஆள்தெல்லாம் இன்ட்ரோ அதான் சாங் சூப்பரா அலைஸ் இருக்கும். ப்ரோ இந்த சன்டிவில இந்த அந்த ப்ரோ தெரியுமா? உடனே அருள் விட்டுறாதீங்க உள்ள, ஓடலடா. அருள் டேய் இன்ட்ரோ ஓடலடா. சாங் ஒண்ணு அலைஸ் இருக்கு. ப்ரோ நல்லா நாங்க கூட நல்லா இந்த இருக்குடா. பூமரே ஊட்டிக்கு நல்லா இருக்கும் இல்ல அந்த படம். தெரியாதா ஊட்டிக்கு போகும்போது கூட அதை ப்ளே பண்ணிருந்தோம். இது எங்க படம் அதான் படம் நல்லாதான் இருக்கு. அப்ப என்ன அது சாமிக்கு அப்புறம் வந்த படம் நினைக்கிறேன். ஓடல அந்த படம். இல்ல அருள் கிட்ட அருள் வாக்கி கேளுன்னு பாட்டு இருக்கும் அது. ஆமாமா அந்த சாங் ஹிட். ஆ, அந்த சாங் ஹிட். இன்னொரு சாங் இருக்கும். ஜோதிகா கூட டான்ஸ் ஆடுவான். அது ஐயோ ஒட்டி ரெண்டு என்ன பேரும் செஞ்சு தர ஒட்டியான வரியா சரியான சரியான பாட்டு. பாட்டு இதுதான். சரியா இருக்கு அந்த பாட்டு. சூப்பர் பாட்டு. ஆனா அந்த படத்துல இருக்கிறதுல ஹைலைட் என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தை பேசினா பிடிக்காதான் நச்சுன்னு இருப்பான். அந்த எம்எல்ஏ இருப்பான் தெரியுமா? 2 பேரும் பேசிப்பானு கெட்ட வார்த்தை. அவனுக்கு டென்ஷன் ஆயிடும். ஏய் அலெக்ஸ் அலைஸ் அது ப்ரோ வந்து என்ன தெரியுமா? அவன் நட்ரோட்ல செத்துட்டான்ட்டு அடிப்பான் பேரு. இதான் இல்ல நட்ரோட்ல அடிப்பான். சரியான சீன் அவன் அது. செத்துருவான்டா. செத்துட்டுக்கு அப்புறம் இவன் ஜெயிலுக்குள்ள வந்து சொல்லுவாங்க உயிரோட இருக்கான்டா அப்படின்னு. ஆமா இவன் ஆமா சொல்லுவான் பாரு. ஏய் செத்துருவான். அடிக்கிறேன் அவனை பிடிச்சி இழுத்துருவேன் செத்துறான்டா அவன். யாரோ இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ம். அலைஸ் ப்ரோ ம். விக்ரம் தானே தேவ திருமுரு வாய்ஸ் பண்ணலாம் தான். நான் மறந்துட்டேன். இல்ல விடுங்க. இல்ல வேணாம். அது சரியான மாதிரி வேணாம் ஆயிடும். விடுங்க. தப்பாயிடாது. ஆமா. ஏன்னா அது நிறைய பேர் பிடிக்கும் வந்து. சொல்லலாம் விக்ரம் நல்லா பண்ணுவோம் bro. கொஞ்சம் கம்மியா பண்ணேன் எல்லாமே. அருள் விக்ரம் இல்ல சொல்றது இல்ல கூட அருள் ஆமா. இந்த வடிவேலும் அதுக்கப்புறம் இந்த கேசுரையும் உட்காந்து பேசுவானுங்க பேர் சிரிப்பா இருக்காது. பெரிய பெரியப்பனை பெத்து வச்சிருக்கேன் நீ. பெரியப்பா நான் பெத்தனாரு. சரி என்ன அலெக்ஸ் என்ன ம். இதான் பொங்கலுக்கு ப்ரோ அந்த வருமா விக்ரம் சிவகார்த்திகேயன் பராசக்தி? ஒரு அருள் நிமிஷம் என்னது? பராசக்தி அது வருமா? ஈடி ரைடு போட்டு செல்ல வச்சிட்டானுங்க. தெரியல. அது ஆனா வாய்ப்புக்கு தான் இல்ல நினைக்கிறேன். அவனுக்கு என்ன தெரியல நக்கல் இருக்கும். பொங்கல் ரிலீஸ்னு போட்டான் பாத்தியா? நம்ம அனௌன்ஸ்மெண்ட் போட்டதுக்கு இல்ல அப்புறம் அது 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 ஒண்ணும் இல்ல. அவரு நம்மளெல்லாம் வந்துட்டு மிரள வைக்கிறாராம். போய் உள்ள உரல வைக்கிறானுங்க பேர். கூட்டி எத்தனை போய் ஈடி ரைட்ல ஒத்து குத்துறாங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் முதல்ல டிபார்ட்மெண்ட் இல்ல. இப்ப மாஸ்டர் கூட வந்துட்டு ஈஸ்வரன் வந்திருக்கும். பிகில் கூட கைதி வந்திருக்கும். மெர்சல் கூட அதுக்கப்புறம் இந்த படம் பேர் என்னது? இந்த இவன் நம்பால் தான் ரத்னகுமார் படம் விட்டாங்க. மேதமான். மெர்சல் கூட மேதமான் வந்திருக்கும். அதான் எல்லாத்துக்கும் புரியுது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன படம் போட மேதமன் வந்தா அப்பயே இதெல்லாம் வந்தது. ஆனா ஆமா மேதமானுக்கு கிளாஷ் இது. அதுல ஹைலைட் என்னன்னா அவன் அக்கௌண்ட்லயே ட்வீட் இருக்கும். படத்தை எடுத்தவனே வந்துட்டு மெர்சல் பார்க்க போயிட்டான். அஜித் ஃபேன்ஸ் உட்காந்து அந்த படத்துக்கு முட்டு குத்துனாருங்க. தெரியாதா? செம சிரிப்பாயிடுச்சு அந்த டைம்ல. இதாவது பரவாயில்ல. சர்க்கார் கூட என்ன படம் வச்சு தெரியுமா? ஆர்கே சுரேஷ் பில்லா பாண்டி. அவன அதான் சொல்றேன். ஆமா அது எனக்கு தமாசா இருந்துச்சு அந்த இது. கூட கூட இருந்த குமார்லாம் நிறைய துப்பாக்கி கூட வந்துட்டு தான் எஸ்டிஆர் படம் வந்துச்சு.
போடா போடா போடி போடி இதான் நிறைய இதான் இதெல்லாம் இது கத்தி பூஜை கத்தி படத்தோட இந்த பூஜை வந்துச்சு விஷால் படம் இதெல்லாம் பூஜை வச்சா அதான் மெர்சலோட மேயாதமானு யாரு எது வந்தாலும் இங்க எவனும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா இங்க விஜய் படம் ஓடாம இருந்தா கூட அது பெரிய டாமினேஷன் பண்ணும். அதுவும் இப்ப எல்லாம் ஓடுற படம் புரியுது இல்லடா ஓடுற இல்ல படம் நான் முன்னாடி அலெக்ஸ் ஒரு ஓடு சொன்னான். நீ வந்து கூலிய கூட லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூல நீ பார்க்காத, அவன் உப்பு போடுறதே வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் போய் அந்த படத்தை பார்க்கணும், இன்டர்வியூ பார்க்கணும் தான். கரெக்டா இன்னைக்கு தான் சொல்லியிருப்பான். இன்னைக்கு அவர் வந்து இந்த இன்டர்வியூ 1 மில்லியன் வியூ போயிருக்குன்னா அது யாரு காரணம்னா தளபதி ஃபேன்ஸ் தான். ஏன்னா அவர் அங்க யாரை பத்தி பேசினா அதை பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கரெக்டா அந்த பல்ஸை புடிச்சிட்டானுங்க. உண்மைதான். இப்ப இல்ல நீ உண்மையிலேயே வந்துட்டு உனக்கு சரி இப்ப ரஜினிக்கு ஃபேன்ஸ் இருக்குதுன்னா நீ கூலி அந்த கூலி பவர் ஹவுஸ் அவன் வீட்டுல இருக்கிற ஹவுஸ்ல இருக்கிறவங்க கூட பாத்துருக்க மாட்டானுங்க அந்த வியூஸ். போய் பார்த்தா சந்தி சிரிக்குது அது. ஆனா விஜய் விஜய் பத்தி ஏதாவது பேசினா அதை போய் பாத்துறோம். இதுல ஹைலைட் என்னன்னா அந்த வீடியோட தம்ப்நெயில் தெரியுமா யூடியூப்ல மாஸ்டர் 2 லியோ 2ன்னு இருக்கும் தம்ப்நெயில். ஏன் தம்ப்நெயில் கூலின்னு ஏன் தம்ப்நெயில் கூலின்னு வையன் ஒரு கூலிக்காரன் கூட பார்க்க மாட்டான். அவனுக்கே தெரியாது. புரியுதா கான்செப்ட் இப்படியேதான் இவனுக்கு வந்துட்டு சும்மா அதான் யூஸ் பண்ணிக்கணும்னு பாப்பானுங்க. இன்னொன்னு இப்ப இருக்கிற பீக்ல இருக்க ஃபேன் பேஸ் யாருக்குமே வராது. இது அவனுங்களுக்கே தெரியும். 90ஸ்ல ரஜினிக்கு இருந்தது, இப்ப 2Kல விஜய்க்கு இருக்கிறது, அப்ப எம்ஜிஆர் இருந்தது. அவ்வளவுதான் மேட்ரு. குறுக்கால இதெல்லாம் குறுக்கால கூட இருந்த குமார் இதெல்லாம் இந்த கமலு பேச பாரு. லியோ 2 அவ்வளவுக்கு நமக்கு லியோ அளவுக்கு நம்ம ஓப்பனிங் வரும்போது கேட்டேன், ரொம்ப கஷ்டம் தான் சார் அப்படின்னாரு அப்படின்னு. லியோ அளவுக்குலாம் ஓப்பனிங் லியோ வந்துட்டு பெரிய பிளஸ் என்னன்னா ஹிந்தி மல்டிபிளெக்ஸ் கிடையாது. ஹிந்தி தவிர எல்லா இடத்துலயும் டபுள் டிஜிட் ஓப்பனிங். ஹிந்தியில டபுள் டிஜிட் இல்ல, ஹிந்தி தவிர எல்லா இடத்துலயும் டபுள் டிஜிட் ஓப்பனிங் எல்லா ஸ்டேட்லயும். ஹிந்தி இருந்துச்சான்னு தெரியல, அது வீடியோல இருக்கும். அந்த மாதிரி யாருக்குமே நடந்தது இல்லை, எந்த படத்துக்கும் நடந்தது இல்லை தமிழ் சினிமால. கேரளால டபுள் கேரளால ஒரு நிமிஷம் கேரளால டபுள் சுட்டு போட்டாலும் வராது. அல்லு அர்ஜுனுக்கே வரல, ஸ்பாட்டுக்கும் இல்ல அலெக்ஸ், லியோக்கு இருந்த ஹைப் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்சு டாப் 10 டாப் 5 நீ இந்தியன் மூவிஸ் வச்சா லியோ எனக்கு தெரிஞ்சு நம்பர் 2 நம்பர் 3 வரும். இந்தியன் சினிமால பெரிய ஹைப்லயே இந்த படம் கண்டிப்பா நிக்கும். வேற எந்த படத்துலயும் பெருசா இருந்தது இல்ல ஹைப்ல இந்த படம். ஏன்னா இல்ல அது எல்லாமே பாகுபலி KGF அதுக்கு அடுத்து மோஸ்ட் ஹைப்னா நான் லியோ தான் சொல்லுவேன், புஷ்பா கூட இல்ல. KGF நீ சீக்வல் சொல்ற. இப்ப பாகுபலி 1க்கு ஹைப் இல்ல, 2க்கு தான் ஹைப். நான் சீக்வல் தாண்டி ஹைப் போடணும்னு சொல்றேன். இல்ல நீ ஹைப் பண்றது எப்படின்னா சீக்வல்ல இப்ப அது தானா வந்துரும். சீக்வல்ல இப்ப அது வேற. ஆனா பார்ட் 1க்கே பெரிய ஹைப்னா அது லியோ தான். சலாருக்கே அந்த மாதிரி ஹைப் இல்ல தெரியுமா? சலாருக்கே ஹைப் இல்ல. கபாலி ஹைப்புக்கான ப்ரமோஷன் தான் ப்ரோ. நீங்க லியோ 2 என்னமோ சொல்றீங்கடா, ஸ்பீடு தெரியலடா அந்த யூடியூபர். லியோ 2லாம் வராதுடா, இது உயிரை வாங்கினதான். ஏன்னா அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு போயிட்டான். ஏய் அலெக்ஸ், அந்த ஸ்பீடுன்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா அந்த யூடியூபர்? தெரியாது டீடைல் வீடியோ அதான் லியோ ட்ரெய்லர். அதான் சொல்றேன், அந்த அளவுக்கு ஹைப் அது வேற மாதிரி இல்ல. இப்ப எல்லாமே ஒரு பிசினஸ் தான், புரியுதா? இங்க நடக்கிற ஒரு விஷயமும் பிசினஸ் தான். இப்ப விஜயோடைய ஃபேன் பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பார்ப்பானுங்க. அதனாலதான் இப்ப கேர்ஃபுல்லா எல்லாம் இருப்பானுங்க. ஏன்னா திடீர்னு எல்லாம் விஜய் ஃபேன் சொல்லுவாங்க, ஆனா டவுன்ஃபால்லையும் சில பேர் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் இங்க மேட்ரு சினிமா ஃபீல்ட்ல. லோகேஷ் கனகராஜை தவிர்த்து எதிர்பார்ப்ப ஃபுல் மீல்ஸ் பண்ணது இது வரைக்கும் அண்ணன் ரீசெண்டா பார்த்த படம்னா ஒண்ணு தேரி, இன்னொன்னு கோட்டு தான். மத்த படத்துல நீ சின்ன கோட்டு எல்லாருக்குமே அதான் செட் ஆயிடுச்சு. ஏன்னா அதான் சொல்றேன் வைப்ன்றது. ஏன்னா சில படத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னென்ன சீனுன்னு. இதெல்லாம் ஏன் வச்சான், அதெல்லாம் நல்லா இல்லையா, அவருக்கு செட் ஆகலையான்னு நினைப்பேன். சில நேரம் சில படத்துல கிளைமேக்ஸே எனக்கு பிடிக்காது, ஆனா படமா பிடிச்சிருக்கும். இதுல ஒரு நிமிஷம் இல்ல பாஸ் புரியுது. இல்ல இதுல வாரிசும் இது பண்ண இதெல்லாம் ஏன்னு பார்த்தா அவன் சொல்றதை எடுத்தானுங்க. ஏன்னா இப்ப வம்சி இது அதான் சொன்னான், அததான் எடுத்தான். அதே மாதிரிதான் தமிழும் இப்படி பாட்டு அதான் சொன்னா அதான் பாட்டு பண்ணான். இவனும் கோட் எடுத்து போங்க அதான் அதேதான் என் எக்ஸ்பெக்டேஷன். நாங்க போய் எக்ஸ்பெக்டேஷனா ஒண்ணு போவேன், அதுக்கு மேல ஒண்ணு இருந்தா அந்த படம் எனக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுக்கும். அதாவது ஒரு படம் முடிஞ்சிட்டு வரும்போது அப்போ உனக்கு மெர்சல் எப்படி இருந்துச்சு? இல்ல மெர்சல் அது காடு, அது காடு சார், அது கடவுள். அந்த கடவுளை விடுங்க, அது கடவுள் வேற, கடவுள் அது. இல்ல நான்லாம் மெர்சலப்ப காலரை தூக்கி விட்டு தியேட்டர்ல நாங்க தான் எனக்கு அந்த நேரத்துல சொல்றேன், இப்போ வரைக்கும் கூட எனக்கு தெரியுதான் பயங்கர ஃபயரா நினைக்கிறேன். ஏன்னா
ஒரு பார்க்காத ஒரு ஸ்வாக்ல அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கும். அது துப்பாக்கியை தூக்கி சாப்பிட்டுச்சு. இன்னும் கேட்டா தெரியும் எலிவேஷனே வேறங்க. ஒண்டி வீரா எங்களை காப்பாத்துப்பான்ட்டு சொல்லி அவரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அதுதான் வந்து சொல்றேன். அவரு கீழே ஒரு எலிவேஷனே வேற. அண்ணனுக்கு தெரி எனக்கு ஆனா இப்ப இல்ல இல்ல எனக்கு நீங்க மெர்சல் அதை விட இல்ல நான் ஒரு எலிவேஷன் இருக்கிறதுல எலிவேஷன்னா மெர்சல் மெர்சல் வந்து ஆமா பயங்கர மெர்சல் எலிவேஷன். இல்ல எலிவேஷனு ப்ரோ இல்ல எனக்கு நான் இல்ல ஒரு இன்னொன்னு நிமிஷம் நீ இது சொல்றேன். வரைக்கும் விஜய் இன்ட்ரோ எத்தனையோ படத்துல பாத்திருக்கேன். அவ்வளவு பெரிய பில்டப் எந்த படத்துலயும் பாத்துருக்க மாட்டீங்க. அந்த படத்தோடைய அந்த ஸ்டார்டிங் அந்த நைட்ல இருந்து அந்த அந்த ஒரு 5 போலீஸ் அந்த அந்த 5 டாக்டர் காணாம போறதுல இருந்து கூட்டுன்னு வந்து அங்க எல்லாத்தையும் அதான் அந்த மிஷன் இம்பாசிபிள் மாதிரி வந்துட்டு இவனை பிடிச்சதான் அங்கதான் இருக்கிற சஸ்பெக்ட் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவ்வளவு பில்டப் பண்ணி அந்த தண்டால் எடுக்கிற சீன்ல இருந்து எங்கேயோ கொண்டு போயிருப்பான். அதை அரெஸ்ட் ஆயிட்டு விஜய் கை நாஸ்தியா காட்டுறதுலயும் இருக்கும்டா தண்டால் சீன்லாம் நாஸ்தியா சிவகாசில இருக்கும். கூட இன்ட்ரோ வேற லெவல் ப்ரோ. ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா வந்து டீகோட் போனா தெரியுமா, அந்த இந்த சீன் தண்டால் எடுக்கிற சீன்ல வந்து அந்த டேப் ரெக்கார்டு வைக்கிற இடத்துல எம்ஜிஆர் ஆமா போட்டோ ஆமா இருக்கும். இதுல எம்ஜிஆர் போட்டோ இல்ல இருக்கும். இதுல ஆமா அந்த ஆமா டைம்ல ரஜினி ஃபேன் அந்த ஆமா டைம்ல ஆமா ரஜினி ஃபேன் செம்ம ட்ரிக் இருக்கு. அப்ப இருந்து ஒரு மாதிரி ஆச்சு. ஆமா லைட்டா ஆமா கொஞ்சம் அது லைட்டா தருங்க இது வச்சு. இல்ல ஆனா இதுல ஹைலைட் தம்பி ஒரு நிமிஷம் இல்ல அந்த இல்ல ஹைலைட் என்னன்னா அரெஸ்ட் ஆயிட்டு